பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. இந்த ஆகாமிய கூடாரங்கள் அழியுமே. எந்த தேவா உந்தன் வாசலில் காத்திருந்தால் போதுமே. சேனைகளின் கர்த்தாவே உமது எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் அழியுமே. என் தேவா உந்தன் வாசலில் காத்திருந்தால் போதுமே. சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சாலமோன் தேவ ஆலயம் உந்தனின் மகிமையால் நிறைந்தது போலவே. சாலமோன் தேவ ஆலயம் உந்தனின் மகிமையால் நிறைந்தது போலவே. எந்தனை நிரப்பிடும் இயேசுவே நான் உந்தனின் நன்மையை ஊருக்கெல்லாம் சொல்லுவேன். சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே கர்த்தாவே எவ்வளவு இன்பமானவைகள். ஊற்றிடும் உந்தன் ஆவியை உந்தனின் பிள்ளைகள் எங்களில் மீதிலே. ஊற்றிடும் உந்தன் ஆவியை உந்தனின் பிள்ளைகள் எங்களின் மீதிலே. ஆனால் மூட்டி எடுப்பிடும் தேவனே நான் ஆவியாலே நிறைந்து உமக்காக வாழ்ந்திட. சேனைகளின் கர்த்தாவே glory. ஆராதிப்போம், உயர்த்துவோம் கர்த்தருடைய நாமத்தை. சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அற்புதம் செய்திடம் இயேசுவே இப்போதே எங்களில் இறங்கியே வா. அப்பா ப்ளீஸ் தேவனே இப்போதே எங்களில் இறங்கியே வாருமே. அற்புதம் செய்திடம் இயேசுவே இப்போதே எங்களில் இறங்கியே வாருமே. அற்புதம் செய்திடம் இயேசுவே இப்போதே எங்களில் இறங்கியே வாருமே. அபிஷேகம் தந்திட வேண்டுமே. உன் தரிசனம் கண்டிட எந்த உள்ளம் நாடுவே. சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஊற்றிடும் உந்தன் ஆவியை உந்தனின் பிள்ளைகள் எங்களின் மீதிலே. ஊற்றிடும் உந்தன் ஆவியை உந்தனின் பிள்ளைகள் எங்களின் மீதிலே. ஆனால் மூட்டி எழுப்பிடும் தேவனே ஆவியாலே நிறைந்து உமக்காக வாழ்ந்திட. சேனைகளின் கர்த்தாவே ஓ glory ஜீசஸ். அப்பா ஆண்டவரை ஆர்வமாய் ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல உங்களுடைய ஆவியானவரை ஊற்றும் அப்பா. உங்களுடைய ஆவியின் வல்லமையினால் அவர்களை தொடுவீராக. ஆண்டவரை தொடுவீராக. பலவீனங்கள் மறைந்து போகிற ஒரு வல்லமை இறங்குவதாக. இன்னர் ஹீலிங் உண்டாகிற ஒரு அக்கினி இறங்குவதாக. அற்புதம் செய்திடம் இயேசுவே இப்போது எங்களில் இறங்கியே வாருமே. அற்புதம் செய்திடம் இயேசுவே இப்போது எங்களில் இறங்கி
அபிஷேகம் தந்திடம் இயேசுவே. நான் ஆவியாலே நிறைந்து உமக்காக வாழ்ந்திட சேனைகளின் கர்த்தாவே. உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு. எஸ் ஆமென். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை. கரங்களை தட்டி ஆவில நிரம்பி, அந்த அனுபவம் உடைய பிள்ளைகள் ஆவியில நிரம்பி ஆண்டவரை ஆராதனை செய்க. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது வசனம். தெய்வத்தின் அபிஷேகம் ஊற்றப்படுகிற வேலை. சென்னை பட்டணத்தில் ஆயராக இருந்து அந்த ஆயர் பொறுப்பை விட்டுட்டு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன தரிசனத்தின்படி, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அதற்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு அரக்கோணம் பகுதியில் பாஸ்டராக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார் அருமையான பாஸ்டர் சாலமோன் ராஜா அவர்கள். இப்பொழுதும் கூட அவர் நம் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும் பொழுது நாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி தெய்வ சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே என் இருதயம் திறக்கப்படட்டும், என் சிந்தனைகள் தேவகன் உண்மைதாக செம்மையாய் காணப்படட்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுங்கப்பா. நீ பேசுகிற தெய்வம், நீ பேசாத கல்லோ மண்ணோ அல்ல. நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேனே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிறேனே. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேளையில் தேவனுடைய மகிமையில், தேவனுடைய பிரசன்னத்தில் அப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் அசைவாடினோமே, இவ்வளோ நேரம் அவரோடு கூட அமர்ந்திருந்தோமே. உனக்கு நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த மன்னாவினால் எங்களை போச்சு ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு புதிய மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு புது ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. நான் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது வந்திருக்கிறேன் சுவாமி. என் இருதயம் அக்கிரம சிந்தை கொண்டு இருக்குமானால் அணிலிருந்து எடுத்து போடும் சுவாமி. பாவ சிந்தனைகள் இருக்குமானால் என்னை விட்டு அகன்று போகட்டும் சுவாமி. அவிசுவாசமான வார்த்தைகள் இருக்குமானால் என்னை விட்டு கடந்து போகட்டும் சுவாமி. என் சிந்தை பரிசுத்தமாய் மாறட்டும், என் எண்ணம் பரிசுத்தமாய் மாறட்டும். என் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற்றக்கூடிய வார்த்தையை கேட்கும்படியாக காத்து இருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்களே. இன்றைக்கு ஒரு புது பலன், இன்றைக்கு ஒரு புது பலனை நான் பெற்றுக்கொள்ள முடியாது வந்திருக்கிறேன். என்னை தகுதிப்படுத்தும். அடியனை மறைத்து நீர் பேசும். என்னோட வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானங்கள் அனைத்தும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த அருமையான சபை போதகருக்கும் மற்றும் உடன் ஊழியர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதோட நான் 3வது தடவை இங்கே வரேன். ஆமாம் தானே? ஆமாம் தானே? 3வது தடவை வரேன்ல. சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களெல்லாம் சந்திப்பதில்லை. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஆனாலும் கர்த்தருடைய சித்தமும் திட்டமும் நிறைவேறுதுன்னு மாத்திரம் நான் உணர்கிறேன். அவருடைய சித்தம் இல்லாமல் நான் எங்கேயும் நகர்ந்து கூட போக முடியாது. அவருடைய திட்டம் இல்லாமல் எந்த ஒரு சபையில் நான் போய் நிற்கவும் முடியாது. என்னை கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லி அவர் திட்டமும் சித்தமும் வைத்திருக்கிறாரோ அதன்படி தான் இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உங்களையும் அப்படி தான் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி வந்திருக்க முடியாது. ஒருவேளை பலவீனத்தின் மத்தியில் வந்திருக்கலாம். இன்றைக்கி வருவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இன்றைக்கி தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் வெறுமையாய் போக போவதில்லை. ஆசீர்வாதத்தோடு கூட, ஒரு புது பலத்தோடு கூட, இந்த மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்தது போல இதிலும் பெரிதானவைகளை காண்பாயின்னு சொன்னார். இதுக்கப்புறமும் ஒரு பெரிய காரியத்தை பார்ப்பதற்காகத்தான் இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 2 மாதம் வந்திருக்கிறேன். என்ன செய்தி கொடுத்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா?
ஆரோன் ஸ்டோரி. ஆமாம், ஆரோன் ஸ்டோரி. அப்புறம் வேற, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆரோனுடைய கோல் எப்படி அது துளிர்த்தது அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல ஐயா, உண்மையாகவே எல்லாரும் உங்கள் வார்த்தையில் வளர்கிறாங்க. வார்த்தையில் வளர்ற நீங்கள் உங்களுக்கு கையை தட்டுங்க. ஏன்னா வார்த்தை உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் வளர முடியும், நீங்கள் துளிர்க்க முடியும், நீங்கள் பூ பூக்க முடியும், நீங்கள் காய் காக்க முடியும், நீங்கள் அநேகருக்கு பலனாக இருக்க முடியும். அல்லேலூயா. சரி, இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே நான் 3வது முறையாக போகிறேன், உங்களுக்கு என்ன வார்த்தையை கொடுக்கணும் ஆண்டவரே, என்னோட கூட பேசுங்க. ஐயா அவர் வாக்குத்தத்த வார்த்தையில் போட்டு இருந்தார், இதிலும் பெருசை காண்பீங்க, இதுக்கப்புறமா ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அப்போ இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் பெரிய காரியம் இல்லையா? இதுக்கு முன்னாடி செஞ்சதும் பெரிய காரியம் தான், இதுக்கப்புறம் செய்ய போகிறதும் பெரிய காரியம் தான். அல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமான காரியங்களை செய்கிறவர் அல்ல. அவர் அசாதாரணமான காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியம். எல்லாத்திலும் பெரியவர் பெரிய காரியங்களை தான் செய்வார். சின்ன மனுஷனாக இருக்கிற நாம சின்ன சின்ன காரியங்களை யோசிப்போம். ஆனால் நம்ம உண்டாக்கினவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனத்தை கூட வாசிக்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். போதுமா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே இந்த 2வது வாரத்தில் இதிலும் பெருசா பார்ப்பீங்கன்னு சொன்னீங்களே, இப்போ ஆண்டவர் அழகாய் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் மூஞ்சில நான் சந்தோஷத்தை பார்க்குறேன். எப்பா எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது, எனக்கு எத்தனை ஆயுதம் வாய்த்து இருக்குது பின்னாலே. இதை சொல்லும் போது ஏசப்பாவே சொன்ன மாதிரி இருக்குது. ஏசு கிறிஸ்து தான் சொல்லி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை பார்க்க போறீங்க. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அழகாய் தேவன் நமக்கு இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அநேக ஆயுதங்கள் அநேக விதங்களில் உருவாகி கொண்டு தான் இருக்குது. புதுசாக உருவாகி கொண்டே இருக்குது, புதுசாக நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற அதெல்லாம் வாய்க்காது. அதை பார்த்து நீ பயப்படாத, அதை பார்த்து நீ சோர்ந்து போகாத. அது உன்னை பார்ப்பதற்கு உன்னை பயமுறுத்தது போல தான் இருக்கும். நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்ற நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அது வாய்க்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் உங்க கொடுக்குறாருன்னு? எங்க இருக்கிறாரு? இப்படி ரைட் பக்கம் திரும்பி சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இருக்கிறீங்களா? கேளுங்க, திரும்பி கேளுங்க, இருக்கிறாரா? ஏன்னா வசனம் அப்படித்தானே சொல்லுது. எப்படி சொல்லுது வசனம்? கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், என் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி சொல்லுங்க, ஏசப்பா என் பக்கத்தில் இருக்கிறீங்களா? அவர் சொல்லுவார், இருக்கிறேன், பரவாயில்ல, என்னை கூப்பிடுறேன். சில நேரம் நம்ம அவர் கூப்பிட மாட்டோம், நம்மளுடைய சுய பலத்தின்படி ஓடிக்கொண்டு இருப்போம், சுயமாக காரியங்களை செஞ்சுருப்போம். அப்போல்லாம் பக்கத்தில் திரும்பி, ஏசப்பா இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர, அப்புறம் வந்து பார்க்குறேன். இப்போ சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இருக்கிறீங்களா? அவர் சொல்கிறார், இருக்கிறேன், உங்க கூட தான் இருக்கிறேன், நீ தைரியமாயிரு. நம்ம பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. நம்முடைய வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காது. யாருக்கு வாய்க்கும், யாருக்கு வாய்க்காது? இந்த 2 காரியம்தான். யாருக்கு வாய்க்கும், யாருக்கு வாய்க்காது. அதனால வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட அழகாய் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு துணை செய்வாராக. இங்கே எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம். கொஞ்சம் பாட்டு பாடுறதுக்கு தம்பி தான் நல்லா இருக்கும். சண்டே ஸ்கூல் இல்லை தம்பி நீ. எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்த ராத்திரியிலே, போதுமா? அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு என்ன வரல? நித்திரை வரல, தூக்கம் வரல. எந்த ராத்திரியில? இதுக்கு முன்னாடி நான் முதல்ல பிரசங்கம் பண்ண ஒரு ராத்திரியில ஆரோனுடைய கோல் என்ன பண்ணுச்சு? துளிர்த்தது. அப்போ ஒரு ராத்திரியில அவரால் எதை வேணாலும் செய்ய முடியும்னா, இங்க சொல்லப்படுறது அந்த ராத்திரியில. எந்த ராத்திரியில? ஒருவேளை இங்க இப்படி போட்டுக்கலாம், இந்த ஓய்வு நாளில. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறாரு, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் வந்திருக்கிற என்ன பார்த்தா சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அல்லேலூயா.
அல்லேலூயா. இங்க அழகாய் சொல்லப்படுறது அந்த ராத்திரி. எந்த ராத்திரி? ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல? இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, இந்த வேத பகுதி நீங்கள் எல்லாருமே படித்தவங்க எல்லாருமே 30க்கு 30 மார்க் எடுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, எனக்கு பயமாக இருக்குது, நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிவிடுவோமோ. எல்லாருமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கிறாங்களே. 8வது படிக்கிற பிள்ளை கூட பரிசு வாங்கிச்சேன். சண்டே ஸ்கூல் போயிடுச்சு அந்த பாப்பா, நான் பார்த்தேன். அப்போ நம்மெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் போல, கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் இவங்ககிட்ட. ஏன்னா நீங்கள் எல்லாமே வார்த்தையில் வளர்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் ஒரு 4 கேரக்டர் இருக்கிறாங்க, ஒரு 4 பேர். அதில் முதல் எஸ்தர், 2வது யாருங்க? மொர்தெகாய், 3வது யாருங்க? ஆமான், 4வது யாருங்க? ஆகாஸ்வேர் ராஜா. இந்த 4 பேரை குறித்து தான் என்ன நடந்தது சம்பவம், ஏன் அந்த ராத்திரியில் ராஜாவுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே எஸ்தர் யார் என்று சொன்னால், தாய் தகப்பன் இல்லாத ஒரு அநாதன் கூட சொல்லலாம், ஒரு கைவிடப்பட்ட நிலைமைன்னு சொல்லலாம். இந்த எஸ்தர் ஒரு ரூபவதி, ஒரு சௌந்தரியம் உள்ளவர். நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் எஸ்தரை குறித்து. ரொம்ப அழகான ஒரு பெண் தான் இந்த எஸ்தர். இந்த எஸ்தர் ஒரு யூத பெண். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், ஒரு கிறிஸ்துவ பெண், தேவனை ஆராதிக்கிற ஒரு பெண், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பெண். இந்த பெண் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவள், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக தெரிந்து கொள்ளப்பட்டவள். இந்த எஸ்தர் பாபிலோனிலே சிறைப்பிடிக்கப்பட்டவள், அடிமையாய் கொண்டு போகப்பட்டவள். அடிமையாய் கொண்டு போனப்பட்டவளுக்கு அரியாசனம் கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க தான் ராணியாக நியமிக்கப்படுறாங்க, ராணியாக ஆட்சி செய்கிறாங்க. அடுத்து ஒருத்தரை பார்த்தோன்னு சொன்னா மொர்தெகாய். யார் இந்த மொர்தெகாய்? அம்மா, சித்தப்பா, அண்ணன் தங்கச்சி, பொண்ணு. அவர் பொண்ணா வளர்க்குறாரு, ஆனால் அவருக்கு தங்கச்சி பொண்ணா வளர்க்குறாரு. இதுவர் என்னுடைய பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விக்கிரக தேவனின் அடியாரம். நான் அதை தேடி பார்த்தேன், இந்த பேருக்கு என்ன அர்த்தம் இருக்கும். மொர்தெகாய் அப்படின்னா விக்கிரக தேவனின் சேவகராம். வித்தியாசமாக இருந்தடா, விக்கிரக தேவனின் சேவகராக இருக்கிற ஒருத்தர் யாரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு? யாரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு யூதன் தான் இவர். இவரும் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர் தான். இவரும் அடிமையாக பிடிக்கப்பட்டவர் தான். இவருடைய சொந்த மகளாகவே எஸ்தரை வளர்த்துறாரு. இவருடைய ஆலோசனை கேட்டு தான் எஸ்தர் அங்கே சில காரியங்களை நடப்பிக்கிறாங்க. உடைய ஆலோசனை ஒரு நாளும் பின்பற்றலை, விசுவாசிக்கிறாங்க, நம்புறாங்க, செயல்படுறாங்க. ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஒரு ஊன்றுகோலாய் இந்த மொர்தெகாயை கர்த்தர் அங்கே வச்சிருந்தாரு. மனிதனை வணங்காதவனாய் கர்த்தர் அவனை வச்சிருந்தாரு. தேவனுக்கு பிரியமானவனாய் கர்த்தர் அவனை அங்கே வச்சிருந்தாரு. இப்படி நிறைய காரியங்களை மொர்தெகாயை பற்றி சொல்லலாம். அடுத்து ஆமான் வேதம் சொல்லுது சத்ரு அப்படின்னு சொல்லி, அவனை சத்ருவின்னு சொல்லுது. இந்த ஆமான் எந்த வம்சாவளியாக வருகிறான் என்று சொல்லி பார்த்தால் அமலேக்கியருடைய வம்சாவளியில் வருகிறான். யார் இந்த அமலேக்கியர்? தெரியல, சரி, ஓகே. யார் இந்த அமலேக்கியர்னா, ஏசாவுடைய பேரன் வழியாய் வருவங்க தான் அமலேக்கியர். ஏசா யாரு? யாக்கோபு, ஏசா. இந்த ஏசாவுடைய வம்சாவளியில் வர்றவங்க தான் அமலேக்கியர். இவங்க தான் ஒரு கூட்ட ஜனம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், யூதர்களுக்கு விரோதமாய் எழும்பின ஒரு கூட்டத்தை சேர்ந்தவன் தான் இந்த ஆமான். இவன் எப்பொழுதும் இஸ்ரவேலுக்கு சத்ருவாகவே இருந்தான், அதாவது கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறவர்களாகவே இருந்தான். இவன் ஒரு பிரதான ஒரு மந்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறான். மிகுந்த அதிகாரம் உள்ளவன், கௌரவம் உள்ளவன், ரொம்ப பெருமை உள்ளவன். அனைவரும் தன்னை வணங்க வேண்டும். ஒருத்தர் கூட என்னை வணங்காமல் போகக்கூடாது. ராஜாவை வணங்குறாங்களோ இல்லையோ, என்னை பார்த்து என்ன பண்ணிடணும்? சல்யூட் பண்ணிடணும். என்னை பார்த்து ஒருவரும் சல்யூட் பண்ணாமல் போகக்கூடாது என்று சொல்லி பெருமையாய் வாழ்ந்தவன். தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் எப்பொழுதும் தன்னை பெருமைப்படுத்தி காட்டிக்கொள்ளக்கூடவன். ஒரு தனிப்பட்ட ஒரு விரோதத்தை ஒரு பொது பிரச்சனையாய் மாற்ற விரும்பினவன். அதாவது கிறிஸ்துவர்களை அழிப்பதற்காகவே கங்கணம் கட்டி திரிந்தான், அப்படிதான் சொல்லணும். கிறிஸ்துவை அழிப்பதற்காகவே அநேக திட்டங்களை செய்தவன் தான் யாரு? இந்த ஆமான். அடுத்து ஆகாஸ்வேரு, 4வதாய் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம செய்திக்குள்ளே போக போகிறோம். இவர் யார் அப்படின்னு சொன்னால், இந்தியா முதல் எத்தியோப்பியா வரைக்கும்
உள்ள நாடுகளுக்கு அரசராக இருந்தார். கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்கு இவர் தலைவராக இருந்தார். இவர் ஆட்சி செய்தார். கிட்டத்தட்ட 180 நாட்கள் அவர் விருந்து பண்ணினாராம். எல்லா நாடுகளில் இருக்க தலைவர்களை கூப்பிட்டு நல்ல என்ன பண்ணாரு, பார்ட்டி கொடுத்தாரு அப்படின்னு கூட சொல்ல. நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனால் ஆமானுடைய சதி திட்டங்கள் அறியாமல் முத்திரை போடப்பட்ட ராஜா. ஆமாம் தானே? ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ரொம்ப நம்பினார். கடைசியில் என்ன பண்ணிட்டார், அவர் தான் எல்லாருக்கும் விரோதமாய் மாறிட்டார். ஸோ இதுதான் இந்த 4 பேருடைய சின்ன சின்ன காரியங்கள். இல்லை, இதில் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சின்ன சின்ன காரியங்கள். அப்போ தான் நம்ம செய்தியை கேட்கும்போது புரியும், ஓ இவங்கெல்லாம் இந்த கேரக்டர் இருந்தனால இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சரி, இங்கே அந்த ராத்திரியில் ஏன் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எஸ்தர், அதே எஸ்தர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். இங்க முதல் காரியம், இங்கே கடவுளுக்கு பிள்ளைகளுடைய விரோதமாய் எழும்பக்கூடிய உருவாக்கப்படுகிற முதல் காரியம். இங்கே மொர்தெகாய் தன்னை வணங்காததுனால, மொர்தெகாய் அவனை நமஸ்கரிக்காததுனால இப்போ ஆமான் கோபம் கொண்டு எப்படியாகிலும் இந்த மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டுகிறான். அது சாதாரணமான திட்டம் அல்ல. இவனுடைய மரணத்தை இந்த ஊரே பார்க்கணும். என்னை வணங்காத, என்னை மதிக்காத இவனை இந்த ஊரே பார்த்து அதுக்கு பிற்பாடு என்னை எல்லாரும் வணங்க வேண்டும், என்னை பார்த்தாலே ஒரு பயம் இருக்க வேண்டும், அப்பேற்பட்ட ஒரு கொடிய செயல, ஒரு கொடிய மரணத்தை தர வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆமான் திட்டம் தீட்டுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள்லாம் ரொம்ப சீரியஸாக கவனிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே மொர்தெகாய் ஏன் அவனை வணங்கவில்லை? எல்லாரும் வணங்குறாங்க. மொர்தெகாய் ஒரு சாதாரண அடிமையாக கொண்டு போகப்பட்டவன். அப்போ அடிமையாய் கொண்டு போகப்பட்டவர்கள் ராஜஸ்திரீகள், ராஜாக்கள், மந்திரிகள், பிரதமர்கள் என்ன சொல்றாங்களோ அதை செய்யறதா அவனுக்கு வேலை. செய்யலன்னு என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அடி விழும். ஆனால் இங்கே மொர்தெகாய் அவனை வணங்கவில்லை. ஏன் வணங்கவில்லை? வணங்காததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த மொர்தெகாய் தேவன் மீது வைத்திருந்த பக்தி வைராக்கியம், தேவன் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த நாட்களிலே எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின்படி தான் வழி நடத்தப்பட்டார்கள். அதில் விசேஷமாய் இந்த மொர்தெகாய் தேவன் கொடுத்த 10 கட்டளைகளில் இருக்கிற முதல் கட்டளையை பின்பற்றுகிறவனாய் இருந்தான். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகணும்னா நமக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வேண்டும். பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததி தான் கர்த்தர் எனக்கு தேடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததி இன்னைக்கு இல்ல. பக்தி வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளைகள் இன்றைக்கு இல்ல. பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவர்கள் தான் இன்னைக்கு அதிகமாக காணப்படுறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மொர்தெகாய் அடிமையா இருக்கிறதா, ஆனாலும் நான் என் தேவனை தவிர வேற ஒருத்தரை நான் வணங்க மாட்டேன், என் தேவனை தவிர வேற யாரும் நான் நமஸ்கரிக்க மாட்டேன். ஆனா இன்றைக்கு இந்த காலகட்டங்களில் நாம எப்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவன் என்ற போர்வையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். நான் யாரை வணங்குகிறேன்? படைத்தவரை வணங்கி கொண்டிருக்கிறேனா அல்லது படைப்புகளை வணங்கி கொண்டிருக்கிறேனா? இன்னைக்கு நிறைய பேர் படைப்புக்கு பின்னாடி தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு கூட்ட ஜனம் எப்படி தான் போயினுக்குது? நடந்தே போகுது. எதுக்கு தான் போகுதான்? கொடி ஏற்றுறாங்களாம், கொடியை பார்க்கறதுக்கு போகிறாங்களாம். அதுக்கு 10 நாள் நடந்து போகிறாங்க, பாஸ்டிங் இருக்கிறாங்க,
நடந்தே போறாங்க. அவங்க பக்தி வைராக்கியத்தை காட்டுறாங்க. இந்த பக்கம் தான் மாரியம்மா படம், இந்த பக்கம் மேரியம்மா. மாரியம்மா ஒரு பக்கம், மேரியம்மா ஒரு பக்கம். ஏன்னா எங்க வீட்டு பக்கம் தான் திருத்தணி கோயில் இருக்குது ஐயா. எங்க இருக்கிறவங்க என்ன தான் பண்றாங்க, நீ நடந்து போறியா, நாங்களும் நடந்து போறோம். எல்லாரும் இந்த பக்கம் நடந்து தான் வராங்க. அவங்க பக்தி வைராக்கியத்தை காட்டுகிறார்கள். குடிகாரனா இருப்பான், கொலைகாரனா இருப்பான், கொள்ளை அடிக்கிறவனா இருப்பான், விபச்சாரம் சொல்லினா இருப்பான். ஆனா 10 நாளைக்கு யார் தான் அவன் சாமியார். அவனை பார்த்தா சாமி சாப்பிட்டு போங்க சாமி. ரோட்ல போற வரவங்கலாம் டீ வாங்கி கொடுப்பாங்க, பிஸ்கெட் வாங்கி கொடுப்பாங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. கேட்டா அவர் சாமியா? 10வது நாள் 11வது நாள் தெரியும் அவன் சாமின்னு. 10 நாளும் அவன் சாமி. அவன் பக்தி வைராக்கியம் உலகமே திரும்பி பார்க்குது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பதாக ஒரு பக்தி வைராக்கியம் என்ன, பரலோகமே நம்ம திரும்பி பார்க்கும். விசுவாசிகள் மாத்திரம் கரங்களை தட்டுங்க. உலகம் நம்மளை திரும்பி பார்க்க கூடாது, பரலோக ராஜ்யம் திரும்பி பார்க்கணும். வலது பக்கத்தில் இருக்கிற கர்த்தர் சொன்ன, என் பிள்ளை என் மேல எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருக்கிறான். மரித்தாலும் மரணமே நேர்ந்தாலும் என் அன்பை விட்டு பிரிக்கிறதுக்கு ஒருவனாலும் முடியாது. என் அன்பை விட்டு அவன் பிரிந்து போக மாட்டான். அதுதான் தேவன் மீது வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம். ஒருவேளை மொர்தெகாய்க்கு தெரியும்ல, நான் வணங்கினா என்ன கொண்டு போட்டுருவான்னு சொல்லி பயந்தானா? மரணமே வந்தாலும் சரி, எங்க அப்பா மீது வைத்திருக்கிற அன்பு, எங்க அப்பா மீது வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம் என்னை எதுவும் செய்ய முடியாது. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு வேணுங்க. அப்பொழுதுதான் நமக்கு விரோதமா எத்தனை காரியங்கள் எழும்பினாலும் அது வாய்க்காதே போகும். ஆனா இனி என்ன பண்றது தெரியுங்களா? நான் உங்களை சொல்ல பொதுவாக சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. அவங்க தான் பூசாரை தேடி போகிறாங்க, அவங்க தான் மாயமந்திரத்தை தேடி போகிறாங்க. கேட்டால் பக்கத்து இருக்கிறவங்க சொன்னாங்க, இவ்வளோ நாள் கோயிலுக்கு போனியாடியே, என்னாடி நடந்தது? ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டி வந்து போகிறேன். இல்லை நீ உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கூட நானே போய் கேட்டு வந்து உனக்கு சொல்கிறேன், எழுதி கொடுத்தான்னு போங்க. இவங்க சொல்லுங்க, நான் போகலையா, சும்மா கேட்டாங்க எழுதி கொடுத்தேன். தப்பு தானே? தப்பு தானே? இன்னைக்கு தப்புன்னு தெரிஞ்சும் தப்பாக தான் செஞ்சு நிற்கிறோம். தப்பை திரித்து கொள்ள முடியல. அந்த பக்தி வைராக்கியம் எங்க? ஆதிலிருந்து அன்பு எங்க? ஆதில பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எங்க? ஆதிலிருந்த விசுவாசம் எங்க? எல்லாமே சோர்ந்து போயிடுச்சு, எல்லாமே தளர்ந்து போயிடுச்சு. நீங்க பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்கள் இன்னைக்கு இல்லை, சபைகள்ல பார்க்க முடியல. பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களா இருக்கிறாங்க. இங்க வந்தா பொட்டு இல்லாம இருப்பாங்க, வெளியே போனா பொட்டு வச்சு சுத்தின்னு இருப்பாங்க. கேட்டா எங்க சொந்தக்காரங்க எங்களை ஏத்துக்க மாட்டாங்க ஐயா, எங்கள் சொந்தக்காரங்க எங்களை தள்ளி வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, சபைகளில் இருக்கிறாங்க. நான் எத்தனையோ சபைகளில் இப்போ பார்த்துருக்குறேன். நல்லா இருப்பாங்க, வெளியில் எங்கேயாவது ஃபங்க்ஷனில் பார்த்து அங்கே தான் பொட்டு வச்சுருப்பாங்க. ஸ்டிக்கர் போட்டு தானேயா, இதில் இருக்குது, வச்சுக்கோ, நிரந்தரமாக வச்சுக்கோ. கர்த்தர் எப்போ உங்கள்கிட்ட சொல்கிற அன்றைக்கி எடுத்துரு. நீ மனுஷனுக்காக எடுக்காத, மனுஷனுக்காக எதையும் விடாத. நீ கடவுளுடைய நாமத்துக்காக எதை விட்டையோ அதெல்லாம் 100 தனியாக தருவேன்னு சொல்கிறாரு. 2 கூட சொல்லலை, 100 தரேன்றாரு. உனக்கு 100 பெருசா 1 பெருசா? நமக்கு 1 போதையா, 100 எல்லாம் என்னத்துக்கு? அத்தை வச்சுக்கின்னு நான் என்ன பண்ண போகிறேன்? அது தெரியாமனால தான் நம்ம இப்படி இருக்கிறோம். அந்த 100 தருவார்ன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம எதெல்லாம் இழக்கணுமோ அதெல்லாம் இழந்துட்டு எங்கள் அப்பா எனக்கு தருவார், அவர் 100 தர நிற்கிறார், 100 ரூபாய் எனக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மொர்தெகாய் நினைத்திருந்தால் மரணத்துக்கு பயந்து அவனை நமஸ்கரித்து இருக்கலாம், இல்லை ஓடி ஒளிஞ்சு இருக்கலாம், இல்லை காணாம கூட போயிருக்கலாம். ஆனாலும் தேவன் மீது வைத்திருந்த அந்த பக்தி வைராக்கியத்தை நிமித்தமாக அவன் நெஞ்ச நிமித்து நிற்கிறான். உன்னெல்லாம் என்னால் வணங்க முடியாதுடா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஏன்னா நான் ஆராதிக்கிறவர் என் கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற என் கூட இருக்கிறவர் இதிலும் பெருசாக செய்வார்றா, இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிற அப்பா பெரியவர் என் கூட இருக்கும்போது நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும், நான் ஏன் உன்னை நமஸ்கரிக்கணும்? வேண்டாம். ஒருவேளை உங்கள் வீடுகளில் ஒருவேளை மாதா சொரூபம், ஏசாமி சொரூபம், சிலுவில் இறஞ்ச ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க. அதிலெல்லாம் அவர் இல்லை. அவர் ஆவியானவர் அவங்களோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் அவங்களோடு கூட இருக்கிறார். ஒரு சிலர் வீட்டில் வச்சுப்பாங்க, காலையில் வேலைக்கு போகும்போது அதை பார்த்தா தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். காலையில் அதை பார்த்தா அந்த மூஞ்சில் முகிச்சா தான் நல்லதே நடக்கும். அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய வீடுகளை நான் பார்த்துருக்குறேன். நல்லா ஆவில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டுக்கு போனால் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. காலையிலேருந்து அது முகத்தை தான் ஏன் முழிக்கணும்? முதல்ல உங்கள் முகத்தில் நீங்கள் முழிங்க. உங்கள் முகத்தில் யாரும் முழிக்க மாட்டீங்களா? எத்தனை பேர் உங்கள் முகத்தில் நீங்கள் முழிப்பீங்க? ஒரே ஒரு அம்மா, 2 ஐயா, 3 ஐயா. ஏன் என் மூஞ்சே தரித்திர மூஞ்சாக்குது, என் மூஞ்சில் எங்கே முழிக்கிறது? அப்படியா? அம்மா, நீங்கள்லாம் தேவ சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறீங்க.
தேவ சாயில கொடுத்திருக்கிறார். உன் முகத்தை பார்க்கும் போதே தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கறீங்க. காலையில இருந்தா அதை பாருங்க, கையை தட்டி சொல்லுங்க, இதுக்கப்புறம் நான் காலையில இருந்தா என் மூஞ்சி தான் நான் பார்ப்பேன். ஏன்னா என் மூஞ்ச பார்த்தா எங்க அப்பாவை நான் பார்க்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. உன் முகம் பிரகாசம் அடைந்தன, நீ தான் உன் முகத்தை பார்க்கணும். அல்லேலூயா. இதுக்கப்புறம் யாரெல்லாம் முகத்தை பார்ப்பீங்க? இப்போ கூட கை தூக்க மாட்டீங்க, இவ்வளவு வசனம் சொல்லி கூட கை தூக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் கண்ணாடியை பக்கத்துலேயே வச்சுங்க. தூங்கி ஏந்தோன்னு முகத்தில், ஏசப்பா உங்களை நான் பார்த்துட்டேன், ஏசப்பா உங்கள் கண்கள் என் மேலே பட்டதுனால என் வாழ்க்கையே மாறி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை மொர்தெகாய் நினைக்கிறான், நான் ஒருவன் மாத்திரம் இப்படி பக்தி வைராக்கியமா இருந்தேன்னு சொன்னா என்னை காட்டி என்னை மேற்கோள் காட்டி என் யூத ஜனத்தை அழித்து விடுவாங்களோ என்று சொல்லி பயம் கூட அவனுக்கு இருந்திருக்கலாம்ல. ஏன்னா நிறைய யூதர்கள் என்ன பண்ணிச்சிருங்க, சிறைப்படி வச்சுருக்காங்க. இவன் வணங்க மாட்டேன்றானே, இவன் வணங்கணும்னு சொன்னால் இவனை சேர்ந்தவங்களை, இவன் நண்பர்களை, உறவினர்களை, இவனுக்கு அயலாகத்தார சொந்த பந்தங்களை, தெரிஞ்சவங்களை அவங்களால அடித்தா இவன் என்ன பண்ணுவான், பயப்படுவான். இப்படியெல்லாம் கூட யோசிச்சிருப்பாங்கல்ல. அவன் பயப்படவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் ஒருவன் மாத்திரம் இல்லை, என்னை சுற்றில ஒரு பெரிய தேவ சேனையை என் கூட இருக்கிறது என்பதை அவன் விசுவாசித்து பக்தி வைராக்கியத்தில் இருந்தான். அல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார், என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. இப்ப சொல்லுங்க, நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம் பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம். ஆமென். நான் ஜெபிக்க நெருப்பாய் என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. மொர்தெகாய் மாத்திரம் தனி மனிதனாய் போராடவில்லை, மொர்தெகாய் மாத்திரம் தனி மனுஷனாய் இருக்கவில்லை. அவனோடு கூட ஒரு திரளான தேவ சேனை கூட்டம் இருந்தது. ஒருவேளை அன்றைக்கி எலியா ஜெபித்தார்ல, நான் மாத்திரம் தனியாக இருக்கிறேனே, நான் மாத்திரம் தனியாக இருக்குன்னு சொல்லி புலம்பி கொண்டு இருந்தான். சொன்னார், டே நீ தனியாக இல்லைடா, பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத 7000 பேர் இன்னும் பின்னாடி இருக்கிறாங்கடா. அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கடா. நீ தைரியமாரிடா. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து இப்படி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை நீங்கள் நான் மட்டும்தான் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மட்டும்தான் ஏன் போராடி பார்க்கிறேன். நீ தனியாளாய் போராடவில்லை, துணையாளராய் எப்பொழுதும் ஒருத்தர் கூடவே இருக்கிறார். ஒரு தேவ சேனை எப்பொழுதும் உனக்காக ஒரு கூட்ட ஜனம் ஆயத்தமாகி காத்து கொண்டு தான் இருக்கிறது. உன்னை பலப்படுத்த, உன்னை திடப்படுத்த, உன்னை தைரியப்படுத்த, இதிலும் பெருசான காரியத்தை பார்ப்பதற்காகவே ஒரு தேவ சேனை எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் ஒரு நாளும் மறக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசிக்கலாம் 5:14. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும். ஒரு 50 முழம் உயரமுள்ள ஒரு தூக்கு மரத்தை செய்ய வேண்டும். யாருக்கு? மொர்தெகாய்க்கு. ஒரு மனிதனை சாவடிப்பதற்கு ஒரு தூக்கு மரம் செய்யப்படுகிறது. அவன் சாதாரண மனிதன் அல்ல, பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன். 50 முழம் அப்படின்னா எத்தனை அடிமா?
யார் மேக்ஸுங்க? கணக்கில் எல்லாம் கொஞ்சம் வீக்கு தான் ஏன் நாங்கள். அம்மா 50 முளைன்னா எத்தனை அடி வரும்? யார் பூ விற்கிறீங்க? என்ன இருக்கீங்களா? அவங்க தான் அந்த முளத்தை போட்டு சொல்லுவாங்க. யாராவது இன்ஜினியர் யாராவது இருப்பீங்களே? நம்ம சர்ச்சில் இன்ஜினியர் இருக்கணும், டீச்சர் இருக்கணும், பெரிய பெரிய ஆட்களை நம்ம சர்ச்சில் தான் உருவாகணும். அல்லேலூயா. சரி, 50 முழம் அப்படின்னா எத்தனை அடினா? 75 அடி. எத்தனை அடி? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களை யூஸ் ஆகும். 50 முழம், ஒரு முழம்னா 1.5 அடி. இப்போ 50 முழம் உள்ள ஒரு தூக்கு மரத்தை செய்யணும்னா கிட்டத்தட்ட 75 அடி உள்ள ஒரு தூக்கு மரத்தை செய்யணும். இது சாதாரணமான காரியம் அல்ல. தூக்கு மரம் செய்வது ஒரு பெரிய மரத்தையே வெட்டணும். ஏன்னா உயரம் கம்மியாக இருந்துச்சுன்னா மெலிசான குச்சி அதோட நிற்க வச்சா என்ன பண்ணும்? நிற்கும். ஒரு 75 அடி உயரமுள்ள ஒரு தூக்கு மரத்தை செய்யணும்னா ஒரு பெரிய மரத்தையே வெட்டணும். ஏன்னா அடியில் எவ்வளோ கனமாக இருக்குதோ அப்போ தான் மேலே ஊசியாக இருந்தால் கூட மரம் காற்று அடிச்சா என்ன பண்ணாது? ஆடாது, நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ ஒரு தனி மனிதனுக்காக உருவாக்கப்படுகிற ஆயுதம் இது சாதாரணமான ஆயுதம் அல்ல. நான் உங்களை பார்த்தா சொல்கிறேன், ஆவிக்குரிய வார்த்தைகளை சொல்கிறேன், தயவுசெய்து ரிசீவ் பண்ணிங்க. இது சாதாரணமான வார்த்தையும் அல்ல. ஒருவேளை சாதாரணமாக படித்தா 50 முழம் தான். ஆனால் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தோன்னா எத்தனை அடி உயரம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அவைகள் வாய்க்காதே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தனி மனிதனை கொல்லுவதற்காக, சாவடிப்பதற்காக இங்க ஆமான் போடுகிற ஒரு சதி திட்டம். இன்னைக்கு ஆமான்களை போல எத்தனை மனிதர்கள் நம்மளை எழும்பினாலும் சரி, எத்தனை சத்துருக்கள் எழும்பி எவ்வளவு உயரத்துக்கு நம்ம கீழே தள்ளணும்னு நினைச்சாலும் சரி, அவன் செய்கிற எதுவுமே வாய்க்காது. நீ கர்த்தருக்குள்ள பக்தி வைராக்கியமா இருந்தா. இப்ப 75 அடி உயரமுள்ள ஒரு தூக்கு மரத்தை செய்வதற்கு ஒரு ஆர்டர் யாருக்கு போகுதுன்னா வேலையாட்களுக்கு போகுது. வேலையாட்கள்னா யாரு? ஆச்சாரி. அந்த மரத்தை இழைக்கணும். அப்படியே மரத்தை கொண்டு வந்து நிற்க முடியாது. அந்த மரத்தை இழைச்சி பெருசாக கொண்டு வரணும். இது எங்கே போய் வெட்டணும்? காட்டில் தான் போய் வெட்டணும். ஊருக்குள்ளே அவ்வளோ பெரிய மரம் இருக்குமா? ஒருவேளை ஊருக்குள்ளேயே இருந்தாலும் அதை வெட்டணுமே. இன்றைக்காவது மிஷின் இருக்குது, சர்ன்னு 5 நிமிஷத்தில் என்ன பண்ணிடுவாங்க? வெட்டி தள்ளிடலாம். அன்னைக்கு வெட்டுவதற்கு ஒரு கூட்டத்தை என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். இதெல்லாம் எப்போ நடக்குது? ஒரு ராத்திரியில். இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துக்கு சிஎம் வராருன்னு சொன்னால் 4 நாளாக வேலை செஞ்சுருப்பாங்க. ரோடை போடுவாங்க, மரத்தை வெட்டுவாங்க, கரண்ட்டு போடுவாங்க, தண்ணி வரதை பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அது ஒரு மனுஷனை பிரியப்படுத்த. ஆனால் இங்கே ஒரு மனுஷனை அழிப்பதற்காக ஒரு ராத்திரி தீவிரமாய் வேலை செய்யப்படுகிறது. பிசாசு கூட நம்மை அழிக்க நினைப்பதற்கு தீவிரமாய் வேலை செய்வான். ஆனால் நம்ம தான் ஸ்லோவாக போய் நிற்போம். நான் விசுவாசத்தில் பொறுமையாக போய் நிற்கிறேன். நான் ஏன் ஃபாஸ்ட்டாக போகணும்? நான் ஸ்லோவாக போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இங்கே வேகமாய் உருவாக்கப்படுகிறது 75 அடி உயரமுள்ள ஒரு தூக்கு மரம். இப்போ எத்தனை பேருக்கு வேலை? மரத்தை வெட்டுறவனுக்கு வேலை. அந்த மரத்தை வெட்டி ஆச்சாரி அதை இலைக்கிறான் பாரு, அது இலைக்கணும்ல, அந்த கிளையெல்லாம் வெட்டணும்ல, வெட்டி அதை இலைக்கணும். இப்படி ஒரு வேலை. இப்படி வேலை கொடுக்கப்படுகிறது. அநியாயத்துக்கு துணை போகிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. பாவத்துக்கு துணை போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. சினிமாவுக்கு வா போகலாம் அப்படின்னா, டேய் நம்மளாம் கிறிஸ்டின்ரா, சினிமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க யாருன்னா இருக்கிறாங்க. டே அவளையும் கூப்பிட்டுக்கலாம்டா, அவங்க கூட வருவான்டா, நம்ம 4 பேர் சேர்ந்து போகலாம், பாஸ்ட் நான் பார்க்க போகிறாரு. இப்படி பாவத்துக்கு துணை போகிற ஆட்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆராதனைக்கு போனோம், துதி ஆராதனை நடத்து, நைட் பிறகு போன வச்சுக்க, டேய் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து டயர்டாகுதுடா, நீ மட்டும் போயிட்டு வா, நான் தூங்கிக்கிறேன், இப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. எதுக்கு இன்னைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? எந்த வேலைக்கு நம்ம பிரயாசப்படுகிறோம்? சத்ரு வேகமாக வேலை செய்கிற ஆட்களை வச்சு நாம் எப்படி வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ ஒரு பெரிய மரம் வெட்டியாச்சு. இப்போ வெட்டி என்ன பண்ணோம்? தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அதை எத்தனை அடி ஆழம் எடுத்தால் அதை புதைக்கலாம்? ஒரு 75 அடி உயரமுள்ள ஒரு மரத்தை நடுறதுக்கு எத்தனை அடி பள்ளம் எடுக்கலாம்? நீங்களாம் யாரும் வீடு கட்டலையா? கட்டாதவங்களுக்கெல்லாம் கர்த்தர் புது வீடு தருவார். அப்படி கட்டும் போதாவது நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ அடி பள்ளம் எடுத்தால் எவ்வளோ காலம் ஸ்ட்ராங்காக போட்டால் நிற்கும்னு சொல்லி. குறைஞ்சது ஒரு 10 அடி இல்லை 15 அடியாவது ஆழம் எடுக்கணும். அப்போ தான் அந்த மரம் அங்கே நிற்க வைக்க முடியும். சாதாரணமாக இப்போ 75 அடி உள்ள ஒரு மரத்தை 4 பேரால் தூக்க முடியுமா? குறைஞ்சது ஒரு 40 பேராவது வேணும் தூக்கின்னு வரத்துக்கு. தூக்கின்னு வந்து அதை சாதாரணமாக நிறுத்த முடியாது. டன் கணக்கில் வெயிட் இருக்கும். சின்ன குச்சி அந்த 4 பேர் தூக்கி இப்படி நிறுத்திடலாம். இன்றைக்கி சாதாரண ஒரு சின்ன பில்லரை தூக்கி வைக்கனால கிரேனை கூப்பிட்றாங்க. கிரேனில் அப்படி தூக்கி இப்படி வையுங்க ஐயா, மனுஷரால் நம்மளால என்ன பண்ண முடியாது? தூக்க முடியாது. அப்போ ஒரு மனுஷனுக்காக எத்தனை மனுஷர்கள் வேலை செய்கிறாங்க பாருங்க.
ஒரு மனுஷனை அழிப்பதற்கு, ஒரு சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்கு, ஒரு பக்தி உள்ள சந்ததியை அழிப்பதற்கு ஒரு மனுஷனுக்காக ஒரு கூட்டமே பயங்கரமாக வேலை செய்யுது. உலகத்தில் இருக்கிற அவனுக்கே அவ்வளோ அதிகாரம் உள்ள மனிதர்கள் வேலை செய்வாங்கன்னா, நமக்காக நியமிக்கப்பட்டு இருக்கிற தேவ மனுஷர்கள், தேவ தூதர்கள் எவ்வளவு வேலை செய்வாங்க, எவ்வளவு பராக்கிரமசாலியா இருக்கிறாங்க, எவ்வளவு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஒரு ஆர்டர் வராதான் காத்து நிற்கிறாங்க. சொன்னார்னு வச்சுங்க, அடுத்த வேலை ஒரு தேவ சேனையை வந்து இறங்கிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பெரிய பள்ளம் எடுத்துட்டாங்க. பெரிய பள்ளம் எடுத்து இப்போ அந்த பள்ளத்தில் என்ன பண்ணிட்டாங்க? அந்த மரத்தை நடணும், தூக்கு மரத்தை நடணும். அதற்கு ஒரு ஆள், கூலி ஆள் வேலை பார்த்துல பள்ளம் எடுக்கிறதுக்கு ஒரு 10 பேர். இதெல்லாம் எப்போ நடக்குது? ஒரு ராத்திரியில். மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு ஆர்டரு, அந்த மரத்தை இழைக்கிற ஆச்சாரிக்கு ஒரு ஆர்டரு, அடுத்து பள்ளம். டே அவன் மரம் வெட்டுறதுக்குள்ள நீ என்ன பண்ண? பள்ளம் எடுத்துரு. அன்றைக்கி மாதிரி கெடபாரெலாம் இருந்திருக்குமான்னு தெரில. இன்றைக்கெல்லாம் கெடபா இருக்குது, மிஷினுக்கு கடற்கடன்னு வச்சு எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. அன்றைக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க தெரில. ஆனால் 8 மணி நேரத்தில் ஒரு மனிதனை தூக்கில் போகிறதுக்கு இவ்வளோ வேலை செய்வானா? 8 செகண்ட் போதுங்க. அதை முறியடிக்கிற வல்லமை உள்ள தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பெரிய பள்ளம் பறிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் வெட்டின குழியில் அவன் தான் விழுவான். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒருவேளை நமக்கு மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணியில் நம்மளுடைய கால் சிக்கி கொண்டு இருக்குன்னா, இன்னைக்கு யோசிங்க, நீ எத்தனை மறைவாய் பள்ளம் பறிச்சாலும் சரி, எத்தனை மறைவாய் கண்ணி வெறிச்சாலும் சரி, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம், குருவி தப்பிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு பெரிய பள்ளம் எடுத்துட்டாங்க. பள்ளத்தில் என்ன பண்ணுச்சு? அடுத்து புதைச்சாச்சு. அடுத்து இப்போ தூக்கு கயிறு செய்யணும். கயிறு சாதாரணமாக செய்ய முடியுமா? இன்னைக்காவது மிஷினில் விட்டால் கயிறு வந்துடும். அன்றைக்கி என்ன பண்ணணும்? தேங்காவை உரிக்கணும், அந்த மட்டையை பிரிக்கணும், அதுலேருந்து கயிறை திரிக்கணும். இப்போ 75 அடி உள்ள ஒரு உயரமான தூக்கம் வர்றதுக்கு எத்தனை அடி கயிறு திரிக்கணும்? அதெல்லாம் நீங்களே சொல்லிடுங்க ஐயா, நாங்கள் வேறு அதை சொல்லி நீங்கள் வேறு கேட்கணுமா? அட்லீஸ்ட் ஒரு 200 அடியாவது திறக்கணும். ஏன்னா 75 டபுளாக பண்ண விட பண்ண அப்படி கீழேருந்து இழுக்கணும்ல தூக்கில் போட்டு. ஒரு 200 அடி கயிறு திரிப்பதற்கு ஒரு ஆர்டர் போகுது, அடுத்த வேலையாள். இதெல்லாம் எப்போ நடக்குது? ஒரு ராத்திரியில். எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க பார், எவ்வளோ பேர் துணை போகிறாங்கல்ல. ஒரு மனிதனை அழிப்பதற்கு இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் உலகத்தை படைத்தவர் நம்ம கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் இதிலும் பெரிதானவர்களை காணும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பெரிய தூக்கு கயிறும் திருச்சியாச்சு. திருச்சி இப்போ என்னாச்சு? ரெடியாய் வைக்கப்பட்டு இருக்கிறது. யாருக்காக? மொர்தெகாயை தூக்கில் போடணும். அதை இந்த ஊரே பார்க்கணும். என்னை மதிக்கலை, என்னை வணங்கலை, என்னை பார்த்தா அவன் சல்யூட் பண்ணலை. அந்த ஒரு மனிதனுடைய மரணம் இந்த ஊருக்கே பெரிய பயத்தை காட்டணும்னு சொல்லி இப்போ யார் நினைக்கிறா? ஒரு ஆமான் நினைக்கிறான். அவனுடைய சதி திட்டங்களை கர்த்தர் எப்படி முறியடித்தார் என்று தான் நம்ம பார்க்க போகிறோம். பக்தி வைராக்கியம் உள்ளவனுக்காக கர்த்தரே இறங்கி வருகிறார். தேவ பிரசன்னமே இறங்கி வருகிறது. தேவ மகிமையே இறங்கி வருகிறது. நீ பக்தி வைராக்கியமா இருப்பாயானால் உனக்காக யுத்தம் செய்ய ஒரு கூட்டம் எப்பொழுதும் ரெடியாக தான் இருக்குது. ஒருவேளை இவ்வளோ காரியம் நடந்ததை கர்த்தர் பார்க்காம இருப்பாரா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா ரைட் சைடில் தானே இருக்கிறாரு. ரைட், சரி 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 சரி, மரத்தை வெட்டு, ஓகே ஓகே, ஒரு 50 பேர் சேர்த்துக்கும், இன்னொரு 50 பேர் சேர்த்துக்கும், பள்ளம் வெட்டு, பார்த்துக்கலாம், போ போ போ, என்ன வேணால் செய், நீ செய்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. பக்கத்தில் நீ சிரிச்சினேந்திர வரல, செய்டா செய்டா செய்டா, நல்லா செய்டா நல்லா செய்டா நல்லா செய்டா. நீங்கள் கூட சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக இப்படி எலும்பு வரலன்னா அவங்கள பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அவரை பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் பார்த்துங்க ஏசப்பா, நீங்கள் உங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறன்ற நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் அப்படியே சொல்லுவேன், ஏசப்பா நீங்கள் பார்த்துங்க, அவ்வளோதான். அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமானுடைய சதி திட்டங்கள் அனைத்தும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறவர் இப்ப செயல்பட ஆரம்பிக்கிறார். அவன் ஒரு ராத்திரியில எல்லாவற்றையும் செய்வதற்கு அத்தனை ஆட்கள் அவனுக்கு துணையா இருப்பாங்கன்னா, ஆனா நம்ம ஆராதிக்கிற நமக்கு எத்தனை துணை செய்கிற தேவ மனுஷர்களும் தேவ தூதர்களும் இருக்கிறார் என்பதை நீங்களும் நான் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ அந்த ராத்திரியில தான் தூக்கம் வரல. எந்த ராத்திரியில? கிறிஸ்துவனுக்கு விரோதமாய் ஒரு செயல்பாடு செய்து கொண்டிருக்கிறாங்களே அந்த ராத்திரியில தான் ராஜாவுக்கு தூக்கம் வரல. உனக்கு விரோதமாய் ஒருத்தன் எழும்புவான்னா அன்னைக்கு ராத்திரி அவன் தூங்கக்கூடாது.
உனக்கு விரோதமாக ஒருத்தன் பள்ளம் பறிப்பான்னா அன்னைக்கு அவன் தூங்கக்கூடாது. உன்னோட ஜெபம் அப்படியே தான் இருக்கணும். நீ போயிட்டு மாம்சத்தோடு அவங்களோட கூட போராடி இருக்கக்கூடாது. உனக்கு அங்கே போராட்டம் இல்லை. நீ அங்கே போராடுனா எல்லா ஆயுதமும் உனக்கு வாய்க்கும். நீ அங்கே போராடாம நீ தேவ சமூகத்தில் இருப்பாயானா, ஏசப்பா நீங்கள் பார்த்துங்க, ஏசப்பா நீங்கள் பார்த்துங்க, நான் உங்கள் மேலே பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன், நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன், விசுவாசமாக இருக்கிறேன்னு சொன்னால் அவன் ராத்திரிலாம் தூங்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதல் காரியம் இங்க தேவன் செய்ய நினைத்தது, செய்ய ஆரம்பித்த முதல் காரியம், ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜா தூங்கல. இப்ப ராஜா தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவாரு? அந்த நாட்களில் ராஜாவுக்கு தூக்கம் வரல அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கீபோர்டு பிளேயரை கூப்பிட்டு, தம்பி நல்ல ஒரு ப்ளே பண்ணு, நல்ல ஒரு மைல்டாக ஒரு ராகத்தை ஒன்று வாசி, அப்படியே நான் அதை கேட்டுக்கினே தூங்கிடுறேன். ஆமாவா இல்லையா? அப்படி தானே தாவீது போய் வாசித்தாரா இல்லையாம்மா? வாசித்தாரு. இப்போ ராஜாவுடைய பழக்கம், அரண்மனையுடைய பழக்க வழக்கங்கள் அதுதான். தூக்கம் வரலன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? இசையை வாசிக்கிறவங்களை கூப்பிட்டு, தம்பி நல்ல ஒரு மியூசிக்காக வாசி, நல்ல ஒரு அப்படியே மெலோடியாக வாசித்தா அதை கேட்டுக்கினே தூங்கிடுறேன். சிந்தனையில் வரல. அடுத்து அதுவும் இல்லைன்னா அடுத்து என்ன செய்வாங்கன்னா, அரண்மனையில் நடனம் ஆடுறதுக்குன்னு சில ஆட்களை வச்சுருப்பாங்க, சில பெண்களை வச்சுருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு நடனம் ஆட சொல்லியிருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் டான்ஸ் ஆடுங்க, அதை நான் பார்த்து சந்தோஷத்தில் அப்படியே தூங்கிடுறேன். அந்த நினைப்பும் வரல. அதுவும் இல்லை அப்படின்னா நாடக நடிகர்களை வச்சுருப்பாங்க. வச்சு அவங்கள கூப்பிட்டு ஒரு நாடகம் நடிங்கப்பா, நல்ல ஒரு காமெடியான ஒரு நாடகம் நடிங்க, அதை நான் பார்த்து சிரிச்சுட்டு என்ன பண்ணிடுறேன், தூங்கிடுறேன். இப்படியெல்லாம் என்டர்டைன் பண்ணுறதுக்கு ஆட்களை அன்னைக்கு அரசு அதிகாரிகள் வச்சுருப்பாங்க, அவங்க அரசாங்கத்தில் வச்சுருப்பாங்க. ஆனாலும் ராஜாவுக்கு அதெல்லாம் நினைப்பில் வரல. என்ன நினைப்பில் வாசிங்க. ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை ஒரு டைரியை கொண்டு வர சொன்னால் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. இங்கே அந்த அரசாங்கத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க டைரியில எழுதி வைப்பாங்க. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒவ்வொரு நாளும் அதை டைரியில் எழுதி வச்சிருப்பாங்க. அது ஒவ்வொரு நாளும் ராஜா எடுத்து படிப்பார், இல்லைன்னா அதை ராஜாவுக்கு படித்து சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு தூக்கம் வராததுனால அவருடைய சிந்தனை முதல்ல மாறினது. முதல்ல தூக்கம் வரல, ரெண்டாவது அவருடைய சிந்தனை மாறி இப்போ சொல்கிறப்ப அந்த டைரி எடுத்துனுவாங்க. டெய்லி அப்டேட் பண்ணுவீங்கல்ல, டெய்லி எழுதுவீங்கல்ல, அந்த டைரி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி எடுத்துன்னு வந்து கொடுத்த பிற்பாடு அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டதாம். ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. என்ன தெரிவிக்கப்பட்டது? 3வது வசனம். அப்பொழுது ராஜா, 2வது வசனம். ஆமா 2 சாரி. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. போதம்மா, ஒன்றும் செய்யப்படவில்லை. 3வது காரியம், நினைப்பூட்டுகிறார். கர்த்தர் இப்ப ராஜாவுக்கு நினைப்பூட்டுகிறார். நினைப்பூட்டதுனால தான் சொல்றாரு, எப்பா என் உயிரை ஒருத்தன் காப்பாத்தினான்ல, என் உயிரை காப்பாற்றி ஒருத்தன் கொடுத்தான்ல, எனக்காக வலை விரிக்கப்பட்ட வலையிலிருந்து என்னை தப்பித்துக் கொள்ள ஒருத்தன் உதவி செஞ்சான்ல, அவனுக்கு என்ன செஞ்சீங்க, அவனுக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது ராஜா அங்கே டைரியில் ஒன்றுமே எழுதலை. ஏன்னா எதுவும் செய்யலை, எதுவும் இங்கே எழுதவும் படவில்லை. அப்போ ராஜா யோசிச்சிருப்பார்ல, ஏன் செய்யலை? அவனுக்கு செஞ்சிருக்கணுமே. என் உயிரை காப்பாற்றி இருக்கிறான், அவன் ஒரு அடிமை. ஆனாலும் இப்படி உயிரை காப்பாற்றுவதற்கு கனத்தை கொடுக்கணுமே. நம்ம ஆண்டவர் கனப்படுத்துகிற ஆண்டவருங்க. அதை நினைவில் வச்சிருப்பார். எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, எத்தனை மாதங்கள் ஆனாலும் சரி, நீங்கள் சபையில் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் கனப்படுத்துகிறார் அவர் தான். ஊழியம் சாதாரண வேலை அல்ல. இங்கே செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஒருவேளை ஐயா மறந்துருக்கலாம், பேர் சொல்லாமல் 10 பேரில் 2 பேரை விட்டுட்டுருக்கலாம், 8 பேர் சொல்லியிருக்கலாம். ஒரு நினைக்கலாம், என் பேரை சொல்ல மறந்துட்டார், நான் எவ்வளோ வேலை செஞ்சேன், என் பேரை சொன்னார பற்றியா, முதல்ல அவங்க பேரை சொல்லிட்டாரு. இப்படியெல்லாம் யோசிக்கலாம். யார் கனப்படுத்தலைன்னாலும் கனப்படுத்துவதற்கு ஒரு நேரம் வரும்போது உங்களை தான் உயர்த்தி வைப்பார்.
உங்களை தான் மேன்மைப்படுத்துவார். ஒருவேளை அன்னைக்கே மொர்தெகாய்க்கு கனப்படுத்தியிருந்தா இப்போ அந்த சம்பவம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ராஜாவுக்கு நினைப்பூட்டுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஒரு நேரம் வந்ததுங்க, ஒரு சமயம் வந்தது. சமயம் வந்த மாத்திரத்தில் இப்போ ராஜா எடுத்து வாசிக்கப்படும் போது கரெக்டாக அந்த பகுதியை தான் வாசிக்கிறாங்க. மொர்தெகாய்க்கு செய்யப்படாத காரியத்தை குறித்து தான் வாசிக்கப்படுகிறது. இதை வாசித்து கேட்ட அவருக்குள்ள ஒரு கலக்கம் வந்தது. ஏன் செய்யல, எதுக்கு செய்யல, செய்யணுமே, ஒரு கனத்தை கொடுக்கணுமே, ஒரு மேன்மைப்படுத்தணுமே என்று சொல்லி இப்ப ராஜா இறுதியில் தீர்மானம் பண்ணிக்கிற. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு, படிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. அப்படித்தான் நம்ம சொல்றது. அடுத்த வசனம், ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். அப்ப என்னன்னா இப்ப வெளியே வந்து நின்னுட்டான். ஏன்னா விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே அப்ப யார் தூங்கல ராத்திரி எல்லாம்? ஆமான் தூங்கல. பொழுது விடிஞ்ச உடனே முதல்ல என்ன பண்ணோம், இவனை போட்டு தள்ளனண்டா, இவனை போட்டு தள்ளனா தான் நான் நிம்மதியாக தூங்குவேன். ஏன்னா அடுத்த நாள் விருந்துக்கு வர போனோம். நைட்டுக்கு விருந்துக்கு ராஜாத்தி வர கூப்பிட்டுக்கிறாங்க, எஸ்தர் கூப்பிட்டுக்கிறாங்க. ஆமானியும் ராஜாவை நைட்டுக்கு நான் விருந்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நல்ல காரியத்தை செஞ்சுட்டு நான் என்ன பண்ண, நைட்டு போயிட்டு நல்லா குடிக்கணும், நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திட்டமே வச்சிருக்கிறான். விடிய காலையில் வந்து வெளி முற்றத்தில் நிற்கிறான் ராஜாவை பார்ப்பதற்கு. ராஜாவுக்கு இந்த வாசிக்கப்பட்ட சம்பவங்கள், வாசிக்கப்பட்ட செய்தி கேட்கும் போது விடிஞ்சிருச்சு. அவருக்கு ராத்திரியில் என்ன பண்ணல, ராத்திரியில் அவரும் தூங்கலை. தூங்காம ரெண்டு பேரும் காத்திருக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் நல்லா தூங்கி நிற்கிறார். யாரு? மொர்தெகாய் நல்லா தூங்கி நிற்கிறார். அவர் பார்த்துப்பாரு. நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது என்னை கொன்றே போட்டாலும் உயிர்ப்பிக்க அவரால் முடியும். அந்த நம்பிக்கையில் அவர் பாட்டு தூங்கி நிற்கிறார். இங்கே ரெண்டு பேரும் தூங்கலை. சத்ருவும் தூங்கலை, ராஜாவும் தூங்கலை, ரெண்டு பேருமே தூங்கலை. இப்போ ராஜா இப்படி ஒருவேளை ராஜா ஐயா தான் ராஜான்னு வச்சுங்க. இப்போ ஐயா உட்காந்துருக்கிறாரு. ஒருவேளை 8 மணிக்கு, சரி 7 மணிக்கு ஆராதனை, 6 மணிக்கெல்லாம் ஐயா வந்துட்டான்னு வச்சுங்களேன். ஒரு அம்மா 6:05 வந்து வெளியே நின்னா ஒருவேளை யோசிப்பர்ல, யார் இந்த அம்மா இவ்வளோ சீக்கிரம் வந்துக்குது, காலையிலேயே 7 மணிக்கு தானே ஆராதனை, சீக்கிரமாக வந்துச்சு, ஒருவேளை குளிக்காமக்குள்ள வந்துருச்சோ, ஏதாவது எடுத்துன்னு போகிறதுக்கு வந்துருச்சோ, இப்படியெல்லாம் யோசிப்பில்ல. ஒருவேளை அந்த அம்மா யார் அங்கே நிற்குது, எப்பா அந்த அம்மா கூப்பிடு, ஏன் அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த அம்மா உள்ளே வந்தாங்கன்னா முதல்ல ராஜா ஒருவேளை ராஜா கேட்குற கேள்வி என்னவா இருக்கும், என்னம்மா இவ்வளோ காலையில் வந்திருக்கிற, என்ன விஷயம், அப்படி தானே கேட்பாங்க. ஆனால் இங்கே மாறாக ராஜா சொல்கிறாரு, ஒருத்தனுக்கு கனப்படுத்தணும்னா அவன் எப்படி கனப்படுத்தணும், ஒருத்தன் செய்த நன்மைக்கு கனப்படுத்தணும்னா எப்படி கனப்படுத்தணும், காரியமே மாறுதலாய் முடியாது. ஒருவேளை அவன் யோசித்திருப்பான், நான் போனவொடனே ராஜா கேட்பாரு, கேட்ட உடனே முதல்ல என்ன பண்ணிடலாம், இப்படி ஒருத்தன் இருக்கிறான் அவனை முதல்ல கொல்லணும், அவன் வந்து நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லி பல காரியங்களை யோசனை வந்திருப்பான். ஏன்னா நான் ராஜாவுக்கு ரொம்ப பிரியமானவன், பிரைம் மினிஸ்டர் இல்லை, நான் ரொம்ப பிரியமானவன், நான் சொல்கிறது தான் கேட்பாருன்னு சொல்லி நினச்சி வந்தான். ஆனால் கர்த்தர் காரியமே மாறுதலாக முடிய பண்ணினார். இவரை பேச விடலை, அவனை பேச விடலை. இப்போ ராஜா சொல்கிறார், எப்பா கனப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், உடனே அவர் சொல்கிறார், என்னை தவிர வேறு யாரை கனப்படுத்த போகிற ராஜா, நான் தானே அவருக்கு பிரியமானவன், இதெல்லாம் எனக்கு தானே வரணும்னு சொல்லி அப்படியே அடுக்குறான் லிஸ்ட்டை. இப்படி பண்ணணும், நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், நல்ல ஒரு குதிரையில் அப்படியே ஏற்றி வச்சு, நல்ல ஒரு பிரதான மந்திரி கையில் பிடிச்சி அப்படியே ஊர்வலமாக கொண்டு வந்து அவனை அப்படியே கனப்படுத்தணும், எல்லாரும் முன்னாடி அவனை பிரஸ்தாபப்படுத்தணும்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரே பெரிய சந்தோஷம், நம்மளை தான் செய்ய போகிறாரு. அதனால் இவர் அடுக்கடுக்காக சொல்கிறார், இப்படியெல்லாம் செய்யணும் ராஜா, இப்படியெல்லாம் செய்யணும் ராஜா, நல்ல வஸ்திரங்களை போடணும், நகை போடணும், நல்லா அப்படியே மாப்பிள்ளை மாரி ஜோடிச்சு குதிரையில் அப்படியே ஊர்வலமாக கொண்டு வரணும் அப்படின்னும் போது சொல்கிறாரு, வெளியில் ஒருத்தன் இருக்கிறான் பார், அவனுக்கு போய் இதெல்லாம் நீ தான் செய்யணும். யார் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்களே உன் பட்சத்தில் வருவார்கள், உனக்கு நண்பர்களாய் மாறுவார்கள், உனக்கு சிநேகிதனாய் மாறுவார்கள், உன்னோட கூட இருப்பதற்கு சொல்லுவாங்க, நான் என் கூட நீ இருங்க, உங்க கூட என்ன கொஞ்ச நேரம் வச்சுங்க. யார் நமக்கு விரோதியா எழும்பினாலும் அவங்க நம்ம பக்கத்தில் வந்துடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் ஒருத்தன் இவனை அழிக்க வேண்டும், இவனை பார்த்து இந்த ஊரே பயப்படணும் அப்படின்னு சொன்னானோ இப்போ அவனே என்ன பண்ணுறான், அந்த வேலையை செய்ய வச்சார் கர்த்தர். அல்லேலூயா. அவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே பெருசாக தாங்க இருக்கும், அவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே பயங்கரமாக தாங்க இருக்கும். நான் இப்பவும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் பெரிய காரியத்தை பார்க்க தான் போகிறீங்க.
இதுக்கப்புறம் ஒரு பெரிய காரியத்தை பார்க்க தான் போறீங்க. எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, எத்தனை மாதங்கள் ஆனாலும் சரி, எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, உனக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ஆயுதம் கூட வாய்க்காதே போகும். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆமானே அந்த காரியத்தை செய்யறான். ஆமானுக்கு பெரிய அவமானம், துக்கம், கலக்கம், வேதனை, அவமானம். வீட்டுக்கு போய் சொல்றான், இப்படி நடந்துருச்சு, ராஜா என்ன இப்படி செய்ய சொல்லிட்டாரு, என்னால் ஒன்றும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. கலங்கி போனான். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து எப்படி சொல்லட்டுமா, உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், உங்களை துக்கத்தை அள வைக்கிறவர்கள், நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க, அவங்க தான் அந்த துக்கத்தை அனுபவித்து கொண்டு இருப்பாங்க, அவங்க தான் அந்த பாடுகளை அனுபவித்து கொண்டு இருப்பாங்க. ஏன்னா நமக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நினைப்பூட்டினார். நடந்த சம்பவமே வேற, நடந்த காரியமே வேற. இப்போ மொர்தெகாய் அடிமைத்தனத்தில் அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டவனுக்கு ஒரு பெரிய ராஜ வஸ்திரம், ஒரு முத்திரை மோதிரத்தை அவன் கையில் கொடுக்குறாங்க. எப்போ அடுத்த ஸ்தானத்துக்கு நீதான், அடுத்த ஸ்தானத்துக்கு நீதான். இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தருக்குள்ள பக்தி வைராக்கியமாக இருக்கும்போது தான் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவருடைய சதி திட்டங்களை, ஒரு ராத்திரியிலே செயல்பட்ட சதி திட்டங்களை கர்த்தர் அடுத்த நாளே முறியடிக்கிறார். விருந்துக்கு வரா ராத்திரி, மீண்டும் விருந்தில் ஒரு சம்பவம் நடக்குது. விருந்தில் எஸ்தர் பேசுகிறாங்க, அப்பா நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன், என் சொத்தில் பாதி கேட்டாலும் கொடுக்குற ராணின்றாங்க. ஐயோ உங்கள் கண்கள் எனக்கு ஒரு கிருபை கிடைச்சது, உங்கள் கண்கள் எனக்கு ஒரு தயவு கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் குலத்தை அழிக்கும்படியாய் ஒருத்தன் சதி திட்டம் செய்து கொண்டு இருக்கிறான். ஒருத்தனை மாத்திரமல்ல, 127 நாடுகளிலும் இருக்கிற எங்கள் குலத்தை அழிக்கும்படியான ஒரு பெரிய ஆர்டருக்கு நீங்கள் தானே ராஜா கையெழுத்து போட்டீங்க, இது தப்பல்லவான்னு சொல்லும்போது ராஜா, ஐயோ அந்த தப்பை நான் செஞ்சுட்டேனா, எனக்கு தெரியலையே, கலக்கம் அடைகிறான். ஒருவேளை ஆமான் மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்கும்போது யார் பார்த்துடுறா? ராஜா பார்த்துடுறாரு. அவன் பார்த்துட்டு, நான் இருக்கும்போது நீ ராணிக்கிட்ட இப்படி நடந்துக்கிறியா? அவர் சாஷ்டாங்கமாக வேந்துட்டார் மன்னிப்பு கேட்கறதுக்கு. அந்த அம்மா மன்னிக்கலை. இதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு தப்பான எண்ணம் வந்துச்சு. நான் இருக்கும்போது நீ என்ன பண்ணியிருக்கிற, குடிச்சு வெறிச்சு இங்கே படுத்துனுக்கிறியா அப்படின்னு சொல்லி மூர்க்கம் அடைந்து இப்போ சொல்கிற. அப்போ அவன் சொல்கிறான், இவன் என்ன பண்ணலாம், இவன் இந்த ஆமான் மொர்தெகாயை தூக்கிலிடும்படியா தன் வீட்டு பக்கத்தில் ஒரு தூக்கு மரத்தை வச்சிருக்கிறான். எவன் வெட்டினான குழியில் அவன் தான் விழுந்தான். எவன் செய்யப்பட்ட அதே தூக்கு மரத்தில் அவனைத்தான் அந்த ஊரே பார்க்கும்படியாய் தூக்கிலிடப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மாத்திரம் சாகல, அவனோடு கூட இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் பைபிளில் சொல்லியிருக்கிறது. ஒரு 500 பேர் ஒரு கூட்டம். அவர்களையும் இந்த மொர்தெகாய் சேர்ந்த யூத குலத்தை சேர்ந்தவங்க அந்த சத்ருவையும் அழித்தார்கள். அப்புறம் ஒரு 300 பேரை கொலை செய்கிறாங்க. இதுவும் இல்லாமல் ஆமானுடைய 10 பிள்ளைகளும் தூக்கில் போடப்பட்டாங்க. கர்த்தர் ஒருத்தர் கூட விட மாட்டாருங்க, ஒருத்தர் கூட விட மாட்டார். நம்ம ஒருத்தன் தான் எலும்பினா நினைக்கிறோம். இங்கே 10 பிள்ளைகளையும் கொன்று தூக்கிலிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நமக்கு விரோதமாக ஒரு ஜென்ரேஷன் தான் எலும்பிருக்கு, அது எத்தனை ஜென்ரேஷன் எலும்பினாலும் சரி அவனுடைய சதி திட்டங்கள் வாய்க்காதே போகும். எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி எலும்பிருந்தாலும் சரி அது வாய்க்காதே போகும். நீங்கள் பக்தி வைராக்கியமாய் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது அவருடைய கண்களில் கிருபை கிடைச்சாலே போதும், தயவு கிடைச்சாலே போதும், எல்லாமே பாதுகாக்கப்படும், எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அந்த காரியம்தான் இங்கே மொர்தெகாய் வாழ்க்கையில நடந்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நடப்பதற்கு கூட அவர் ரெடியாக காத்துன்னு தான் இருக்கிறாரு. ஆமா, நாம பக்தி வைராக்கியமா இருக்கிறோமா? தானியேல் பக்தி வைராக்கியம் உள்ளவனா இருந்தான். முன்பு போலவே ஜெபித்தானா. முன்பு எப்படி ஜெபித்து கொண்டிருந்தாரோ கட்டளை நிறைவேற்றியாச்சு, முத்திரை போடப்பட்டாச்சு. ஆனாலும் அவன் ஜெபிக்கிறத விடலை, அவன் நம்பிக்கையை விடலை, அவன் பக்தி வைராக்கியத்தை விடலை. அப்படி விடாததுனால இப்போ எங்கே போட்டாங்க அவனை? தூக்கி சிங்க கபியில போட்டாங்க. சிங்க கபியில போட்டாலும் யாருக்கு தூக்கம் வரல? தூக்கம் வரக்கூடாது. உனக்கு விரோதமாக ஒருத்தன் எலும்புனா நீ சொல்லணும், ஏசப்பா பார்த்துட்டீங்களா, ரைட், அவன் ராத்திரி தூங்கக்கூடாது, தூக்கம் வரக்கூடாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இன்பமானது எதிரா அப்படின்னா, நிம்மதியானது எதுனா தூக்கம். எல்லாரும் கேட்குறது, ஆண்டவரே நல்ல நிம்மதியாக ஒரு தூக்கம் கொடுங்க. அது 1 மணி நேரம் தூங்கினாலும் சரி, 2 மணி நேரம் தூங்க சரி, நிம்மதியான தூக்கம். ராஜாவுக்கு தூக்கம் வரல. இங்கே ஒரு ராஜாவுக்கும் தூக்கம் வரல, இங்கே ஒரு ராஜாவுக்கும் தூக்கம் வரல. தூக்கம் வர விட மாட்டாரு.
அவன் சிந்தனைகளை மாற்றிடுவாரு, அவன் எண்ணங்களை மாற்றிடுவாரு, நினைப்பூட்டுவார். இவன் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை அந்நிய ஜனங்களே அறிந்து கொள்வார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஏன் அறிந்து கொள்ள முடியவில்லை? நமக்காக யுத்தம் செய்ய ஒருத்தர் இருக்கிறார் என்பதை ஏன் நம்ம புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம்? நிறைய பேர் பயப்படுறோம்ல, ஏதாவது மந்திரிச்சு வச்சிருவாங்களோ, எலுமிச்சு பயத்தை வச்சிருவாங்களோ, ட்ரெஸ்ஸை தூக்கின்னு போயிடுவாங்களோ, பயம், நிறைய பயம். இன்னைக்கு பயம்தான் நம்மை மேற்கொண்டு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நீ எதை பார்த்தும் பயப்படாத, நான் உன் வலது பக்கத்திலே தான் நிற்கிறேன், எப்பொழுதும் துணையாக ஒரு பாடி கார்டை நான் கூட தானே இருக்கிறேன். நீ ஏன் அதை மறந்து போற? தானியேலை சிங்க கபியில போட்டாலும் மொர்தெகாய் எப்படி அங்கே தூங்கி நின்றாரோ அதே போல இவரு இங்கே தூங்கி நிற்கிறாரு. சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை, சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டது. இவனுக்கு விரோதமாக எழும்பின ஆயுதம் வாய்க்காதே போனது. பசியா இருக்குதான் சிங்கங்கள், பசியில் இருக்குது, கொடிய பசியில் இருக்குது. ராஜா இரவெல்லாம் தூங்காமல் காலையில் விடுதல் சொல்றாரு, தானியேலே இருக்கிறியா? நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வைக்க வல்லவராக இருந்தாரா? தானியேல் 6:16. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பி வைக்க வல்லவராக இருந்தாரா? அவர் தூங்கி சொல்லுவார், ராஜா நான் இருக்கிறேன் ராஜா, நல்ல நைட்டில் நல்ல தூக்கம், நல்ல பெட்டு, நல்லா அப்படியே சிங்கங்கள் மேலே அப்படியே அழகாக தலை வச்சுட்டு ஒன்று காலை தூக்கி ஒன்று மேலே போட்டுக்கின்னு அப்படியே அழகாக தாலாட்டு பாடுற மாதிரி நல்லா தூங்கியிருந்தேன் ராஜா. ஓ நீங்கள் இப்போ தான் வந்து என்னை எழுப்பியிருக்கிறீங்க. ஓ பொழுது விடிஞ்சிருச்சா? இப்படி கூட யோசி, ஓ பொழுது விடிஞ்சிருச்சா? ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகலையா? ஒன்றும் ஆகாது, எந்த ஆயுதமும் வாய்க்காது. இதிலும் பெருசாக காணும்பீங்க. அன்னைக்கு ஒரு மனிதனுடைய சதி திட்டம், இங்கே மிருகங்களே வாய்கள் கட்டப்பட்டு அமைதியாக இருக்குது. கொடிய மிருகம் இருக்கிறதுலையே சிங்கம் தான். அதனுடைய வேகம் அளவிடவே முடியாது. அது ஒரு அடி அடிச்சதுன்னு வச்சுங்க, அது யானை கூட அப்படியே சுருண்டு விழுந்துருமா, அவ்வளோ அந்த பவர் அந்த கையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் டிஸ்கவர் சேனல்லாம் பார்த்து பாருங்கள். அப்பேற்பட்டதான சிங்கமே அவருக்கு மெத்தையாய் மாறிச்சு. அல்லேலூயா. எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அங்கே 10 பேர் கொண்டு போட்டாங்க, எங்கள் குடும்பமே செத்து போச்சு. எவன் ஒருத்தன் தூக்கின்னு வந்து போகிறதுக்கு வந்தானோ அவங்க எல்லாருமே உள்ளே வந்து என்ன பண்ணாங்க? சிங்கங்கள் அவனை சாப்பிட்டுச்சு. நீங்களும் நானும் தப்பி வைக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஒரு எஸ்தரை போல, ஒரு மொர்தெகாயை போல ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியை கர்த்தர் எனக்கு தேடிக்கொண்டு இருக்கிறார். நீங்க நம்ம எந்த கூட்டத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம்? பக்தி வைராக்கியம் உள்ளவனுக்கு தான் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீங்க பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரே. எதை செய்ய சித்தம் வைத்திருக்கிறீங்க? எதை செய்ய திட்டம் வச்சிருக்கிறீங்க? எதை செய்ய போறீங்க? நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? அப்படி கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகுமே. நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாய் அநேக ஆயுதங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, அநேக விதங்களில் உருவாகி கொண்டு இருக்கிறது. மனிதர்கள் மூலியமாய், சத்ருவின் மூலியமாய், மிருகங்கள் மூலியமாய் எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவைகளை வாய்க்காதே போக செய்கிற தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரே, உன்னோடு கூட இருக்கிறாரே, உன்னோடு கூட இருக்கிறாரே, உன்னோடு கூட இருக்கிறாரே. சொல்லுங்களேன், ஆண்டவரே என் வலது பக்கத்தில் நீங்க இருக்கிறீங்கப்பா. இனி ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள மகளாக, ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள குடும்பமாக, ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியை உருவாக்கும் என்று சொல்லி நீங்க விரும்புறீங்க. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோமே, அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி விசுவாசோட கரங்களை தட்டி சொல்லுங்களேன். ஆண்டவரே, 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 ஒரு பக்தி உள்ள குடும்பத்தை தான் எங்களை தெரிந்து கொண்டுங்க. கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டாரு. இன்னைக்கு நாங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய், தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எங்களை விட்டு குறைந்து போக கூடாது. இதிலும் பெரிதானவங்களை காண்பாய் என்று சொன்னீங்களே, எங்களை பார்க்க முடியாது. எங்களை கண்களை திறந்தருளும் சுவாமி, எங்களை கண்களை திறந்தருளும் சுவாமி. உனக்கு விரோதமாய் எழும்புகிற, உருவாக்கப்படுகிற, செயல்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு ராத்திரியில எல்லாவற்றையும் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், எல்லாமே நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும், அது ஒரு இமை பொழுதுல காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர், காரியங்களை மாற்றுகிற ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, எனக்காக எங்க அப்பா எதை வேணாலும் செய்வாரு. நான் பக்தி வைராக்கியமா இருந்தா என் தேவன் எனக்காக எதை வேணாலும் செய்வார். அவர் யுத்தம் செய்கிற ஆண்டவர், அவர் யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். அவர் செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. நல்ல கரங்களை தட்டி ஒரு 30 செகண்ட் நல்ல கரங்களை தட்டி ஆவியை நிரம்பி சொல்லுங்க, எனக்கு விரோதமாக எழும்புகிற, உருவாக்கப்படுகிற
எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இனி நான் ஒரு பக்தி உள்ள சந்ததியாய் மாற போகிறேன், ஒரு பக்தி உள்ள மகனாக மாற போகிறேன், ஒரு பக்தி உள்ள குடும்பமாய் மாற போகிறேன். எதற்காகவும் எங்க அப்பாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எதற்காகவும் எங்க அப்பாவுடைய நாமத்தை நான் வீணில வணங்க மாட்டேன், எதற்காகவும் என் தேவனை நான் மறுதளிக்க மாட்டேன். என் தேவனை எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் நான் அவரை புறக்கணிக்க மாட்டேன், அவரை நான் புறக்கணிக்க மாட்டேன். எல்லா நேரங்களிலும் ஸ்தோத்திரம் செலுத்தி, எல்லா வேலைகளிலும் ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவேன். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு பக்தி உள்ள சந்ததியாய் மாறணும். என் பிள்ளைகள் பக்தி வைராக்கியத்தில் வளரணும். என் பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானதை செய்யணுமே, அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்க முடியாது, ஊட்டுகோலா இருக்க முடியாது. ஒருவேளை உன் குடும்பத்தில் ஒருவேளை உன் கணவர் உங்களை விட்டு வேற தப்பான தொடர்புல இருக்கலாம், ஒருவேளை உங்க கணவர் குடி பழக்கத்தில் அடிமைப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை காரியத்தில் தடையா இருக்கலாம், படிப்பின் காரியங்களில் தடையா இருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, இந்த ஆராதனை முடிந்து போகும்போது என் வீட்டுக்காரங்க தூக்க வரக்கூடாது, கணவர் தூக்க கூடாது, எலும்புகிற ஒருத்தர தூக்க கூடாது. தூங்க விடாமல் அவருடைய சதி திட்டங்களை, ஆமாவுடைய சதி திட்டங்களை முறியடித்தது போல எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா, என் பிள்ளைகளுக்கு விரோதமா, என் பிசினஸ்க்கு விரோதமா, என் வியாபாரத்துக்கு விரோதமா செயல்படுகிற எந்த ஆமானுடைய சதி திட்டங்களையும் கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறாரு, இன்றைக்கு நிர்மலமாக்குறாரு. எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்புறம் ஒரு பெரிய காரியத்தை பார்க்க போற, இதுல ஒரு பெரிய காரியத்தை கட்ட பார்க்க போற, காண்பிக்க கொடுக்க போறாரு. கரங்களை தட்டி ஷக்கபாரோ நீ தனியாய் போராடவில்லை, சகோதரி தனியாய் போராடவில்லை. நான் தனியாய் போராடி கொண்டிருக்கிறேன், தனியாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என்னால ஜெயம் எடுக்க முடியலன்னு சொல்லி சோர்ந்து போகாத. ஒரு தேவ சேனை எப்பொழுதும் கூட இருக்கிறது. இதற்காக ஒரு வான மண்டலத்தில் ஒரு யுத்தம் நடந்து ஜெயம், அந்த ஜெயம் கொடுக்க இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறாரு. ஓ ரிபா ராதா லபா ரகபா ராதா ஓ ரெக்கபே லத நஷதா லகபா ரபா ஓ ஷேத ரிபா ரியாந்தலபோ ஓ ஹிதலனா ஷதா லபா ரபா லகபா ரபா. என்ன அந்த பரிசுத்த ஆவியின் பலமாய் கிரியை செய்கிற அக்கினி, பலமாய் கிரியை செய்கிற அக்கினி, பலமாய் இறங்குகிற அக்கினி தலை மேல ஊற்றப்படுகிறது, சரீரத்தின் மீது ஊற்றப்படுகிறது, கூடாரத்தின் மீது ஊற்றப்படுகிறது, பிசினஸ் மேல ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கோ. இன்னைக்கு விடுதலையோட போனோம், சமாதானத்தோட ஒரு சமாதானத்தோட நம்பிக்கையோடு அப்பா வரத்தை கேட்கறல்ல, அந்நிய பாஷை பேசுறேன்னு கேட்கறல்ல, கேளு. இன்னைக்கு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறானே, பெற்றுக்கோ. கர்த்தர் பலமாய் கிரியை செய்கிற தேவன், பலமாய் கிரியை செய்கிற தேவன். ஆமானின் சதி திட்டங்களை முறியடித்த ஆண்டவன். நீ ஆசீர்வாதத்துக்கு கூடாதபடிக்கு, நீ அபிஷேகம் பெற கூடாதபடிக்கு, உன் பாவம், உன் சத்துரு பாவத்தின் மூலமாய் கொண்டு வருகிற எல்லா சதி திட்டங்களையும் கர்த்தர் எனக்கு முறியடிக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி. ஐயா நான் பிசினஸ் பண்றேன் ஐயா, ஒரு தொழில் தொடங்குறேன் ஐயா, சின்ன தொழில் தான் ஐயா. ஆனா எனக்கு விரோதமா எத்தனை பேர் போட்டி போட்டு நிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் போட்டி போட்டு நிக்கிறாங்க தெரியுமா? எத்தனை மனிதர்கள் போட்டி போட்டு எழும்புறாங்க தெரியுமா? நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. அப்பாவும் கூட இருக்கிறாரு. அவன் என்ன சதி திட்டங்களை வேணாலும் செய்யட்டும், என்ன சதி திட்டங்களை செய்யட்டும், அவைகள் வாய்க்காதே போகும். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை தகற்றிடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் எல்லாமே எழுந்து பாடி நம்ம முடிக்க போறோம். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை தகர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க
பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே எல்லாம் சேர்ந்து அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பேரி தாட்டு நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. எத்தனை பேர் கேரி தாட்டு நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் நடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம் அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 ஷபரபலி பரமா ஓ ரிபரபல பரபர பரபரி பரகவ. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. நல்ல 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தால் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தால், நான் கடலின் அலை நோக்கி குதித்தால் சொல்லுவோமா, மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். ஆவியே ஓ அசைவாடும் ஆவியே, ஓ அனல் மூட்டும் ஆவியே, ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஆமென். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. நல்ல கரங்களை தட்டி அசைவாடும் ஷாபா ஓ ரீபா ராதா இயேசுவின் நாமத்தினால மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, நீர் அசைவாடும். உங்க அபிஷேகத்தை அனலாக்குறோம். அனல் மூட்டி எழுப்புங்க. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க. என்ன கொழுந்து விட்டு எரியட்டும். நீ கொழுந்து விட்டு எரியும் போதுதான் உன் பக்தி வைராக்கியம் வெளிப்படும். உன் பக்தி வைராக்கியம் வெளிப்படும் போது உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஆயுதம் பலவீனம், ஆயுதம் வறுமை, ஆயுதம் தரித்திரம், ஆயுதம் குழந்தை இல்லாத ஆயுதம் எதுவுமே வாய்க்காது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதுமாய் ஓ ஷிமா ஓ ராதா ராதா ஓ ரிகேபேலேதே ஓ ரிகாடாதா ஓ ஓ அனலாக்கம் ஓ அபிஷேகம் இந்த இடம் முழுவதும் உங்க பிரசன்னத்துக்குள்ள வைங்கப்பா. இன்றைக்கு கணவனே அப்பா, கணவன் அப்பா வேற ஒருத்தர் கூட தப்பான தொடர்பு இருக்கிறாங்களே, என்னை விட்டு போயிட்டாங்களே, இன்னைக்கு என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, என் குடும்பத்துல நிம்மதி இல்லை. அந்த நிம்மதியை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. இந்த நிம்மதியை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய ஆவி, அவருடைய ஆத்மா அப்பா இன்றைக்கு தேவ சமூகத்தில், நம்முடைய தேவ சமூகத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா முழுவதும் செம்மையாய் காணப்பட ஓ அந்த பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததியாய் மாற்றுங்கன்னு சொல்லி ஓ அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய் இன்றைக்கு கட்டுகள் யாரும் அறுக்கப்படட்டும். சத்துருவின் கட்டுகள் யாரும் முறிக்கப்படட்டும். விக்கிரக ஆராதனை கட்டுகள் முறிக்கப்படட்டும். இன்னைக்கு எதுல கட்டப்பட்டு இருக்கிறீங்க? எதுல கட்டப்பட்டு இருக்கிறீங்க? வியாதியில கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? வறுமையில கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? பலவீனத்துல கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? கடன் பிரச்சனையில கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? ஒரு சொந்த வீடு கூட இல்லாமல் வாடகை வீட்டில்
வீட்டிலேயே இருக்கிறேனப்பா, எனக்கு ஒரு சொந்த வீட்டை தர மாட்டீங்களா? இப்படி தரித்திரத்தில் கட்டப்பட்டிருப்பீங்களா? உங்க கட்டுகளை அறுக்கக்கூடிய வல்லமை, உங்க கட்டுகளை நிர்மலமாக்கக்கூடிய வல்லமை அது பரலோக தகப்பனத்தில் இருக்குது. இன்னைக்கு சொல்லுங்க, நான் பக்தி வைராக்கியமாய் எழும்பும் போது நிச்சய கர்த்தர் என் கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார். மொர்தெகாய் அடிமைத்தனத்தில் இருந்தா, ஒரு அழுக்கு வஸ்திரத்தை தரித்திருந்தா, ஒரு தரித்திரனா இருந்தா, ஒரு இல்லாமலே இருந்தா, ஒரு இயலாமலே இருந்தா, ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலை அவன் பக்தி வைராக்கியம் பரலோக ராஜ்யமே திரும்பி பார்த்தது, ஒரு அசைவு உண்டானது, அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை, அவன் காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் கொடுத்தாரு. அவன் நம்பிக்கை வீண் போகலையே. இன்னைக்கு உங்க நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு பரலோக ராஜ்யம் உங்களை திரும்பி பார்க்கணும். உலகம் உங்களை திரும்பி பார்த்தா, உலகம் உங்களை திரும்பி பார்த்தா பகைக்கும். ஆனா பரலோக ராஜ்யம் திரும்பி பார்த்தா உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை கனப்படுத்தும். இதுல பெரிதாக காண போகிறேன், இதுல பெரிய காரியத்தை கர்த்தர் பார்க்க போறாரு. பெரிய காரியத்தை பார்க்க முடியாது. கர்த்தர் உங்களை மன கண்களை திறக்கட்டும். உங்களை சுற்றில ஒரு அக்கினி மதில் சூழ்ந்திருக்கிறது, ஒரு அக்கினி மதில் சூழ்ந்திருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஷாதா ரீபா ஓ ரகபா ராதா லாதா லாதா ஓ ரீகபா ராதா லாதா இயேசுவின் நாமத்தினால எல்லாருடைய கட்டுகளை அறுக்கப்படட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும். அபிஷேகம் இறங்கி வந்ததுக்காக அபிஷேகத்தின் மகிமை, அபிஷேகத்தின் மகிமை, பரலோகத்தின் மகிமை, பரலோக ராஜாவுடைய மகிமை. கட்டுக்கோ கட்டுக்கோ, அபிஷேகத்தை பட்டுக்கோ. உன் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. உன்னை விட்டு ஒரு இருள் ஆவிக்கு வெளியே போக, உன்னை விட்டு வெளியே போக, உன்னை விட்டு வியாதி வெளியே போகுது. உன் குடும்ப சூழ்நிலையை விட்டு, உன் வீட்டை விட்டு சத்தாவி வெளியே ஓடுகிறது. சத்தாவின் ஆவிகள், ஆவிகள் பட்டணத்தை விட்டு ஓடுகிறது, தெருவை விட்டு ஓடுகிறது, வீட்டை விட்டு ஓடுகிறது, ஏறுகிறது. கர்த்தருடைய மகிமை ஆலயம் முழுவதுமாய் நிரம்பி இருக்கு. மாதவிடாய் பிரச்சனை கஷ்டப்படுறியா? மாதவிடாய் பிரச்சனை கஷ்டப்படுறியா? ஒருவேளை வயிற்றுல கட்டி இருக்கு சொல்லி பயந்துருக்கிறியா? பயப்படாதே, 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 பயப்படாதே. மாறுதலாய் முடியும், முடியும், ஜெயமாய் முடியும். ஜெயத்தை கொடுக்கிறவர் ஊக்கு கூட தான் இருக்கிறாரு. ஜெயத்தை கொடுக்கிறவர் ஊக்கு கூட தான் இருக்கிறாரு. எடுத்து வச்சா நான் 4 படி சரிக்கு சரிக்கு போறையா, விழுந்து விழுந்து போறையா, விழுந்து போற உன்னை தூக்க முடியாது சொன்னாரு. விழுந்து போற உன்னை பார்த்தா சொல்றாரு, இதிலும் பெரிதாக பார்க்க போகிறேன். இந்த மாசம், இந்த மாசம் பெரிய அற்புதத்தை காணக்கூடிய மாசமா, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமா, கரங்களை தட்டி அசைவாடும் அனலும் எங்கள் அக்கினி, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் எனக்கு திறக்கிறாரா? கர்த்தர் எனக்கு திறக்கிறாரா? என்னால ஜெபத்தை முடிக்க முடியல. ஆவியானவர் பேசிக் கொண்டே இருக்கிறார். உன் வாழ்க்கையில எதெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்குது? அருமையான மகளே, நீ அடைக்கப்பட்டது என்னால மேற்கொள்ள முடியல. தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்க போறாராமா, தடைகளை உடைக்கிறவர் போகிறார். உடைக்கிற அதிகாரத்தை உடைக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது, கட்டுகள் உடைக்கப்படுகிறது. தடைகளை தாண்டி வந்ததுக்காய் நன்றி. நீ தடைகளை தாண்டி வந்தல்ல, உனக்குதான் தரிசனம், உனக்குதான் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறிய திருமண காரியத்தில் காணப்பட்ட தடைய இன்னைக்கு உடைக்கிறார். எங்கள் கைக்கூடி வர்றது போல இருக்கிறது. தடையாய் தடையாய் நிக்குதுன்னு சொல்லல, தடையை உடைப்பதற்காக ஒரு தேவ தூதன் இறங்கி
கேப்ரியல் தூதன் இறங்கி வந்திருக்கிறார். உனக்கு விரோதமா எழும்பின எந்த ஆயுதமோ அது இன்றைக்கு வாய்க்காது. அது இன்றோட முடிவு வந்துருச்சு. நெருக்கத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. நெருக்கத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. நெருக்கத்துல ஒரு எல்லையை வச்சுட்டாரு. அந்த எல்லை இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. அந்த முடிவில உனக்கான ஆசீர்வாத துவக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. கரங்களை தட்டி சொல்லு, தட்டி சொல்லு, விசுவாசத்தோடு கூட. Oh Rika Barata Larapa, oh Shiba Rata Laga Barata Larapa, oh Raka Barata Laba Diba Laka Barata Larapa, oh Shabara Barata Laka Barata Larapa, oh Rika Barata Dana, oh Rida Laba Rata Laka Barata Dana, oh Shabara Barata Laba Kabara Durianta Larapa, oh Rika Barata Laka Barata Larapa, oh ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி, நன்றி. இருதய கோளாறு கர்த்தர் இன்னைக்கு மாற்றுறாரு. இருதல இருக்கிற வலியை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுறாரு. நீ சொல்ற இருதல அடைப்பு இருக்குது ஐயா, இருதல வலி இருக்குது ஐயா, என் நெஞ்சில ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறியா? இல்ல, கர்த்தர் இன்னைக்கு தொடுறாரு. உன் சரீரத்தை தொடுறாரு, உன் கிட்னியை தொடுறாரு, உன் லிவரை தொடுறாரு, உன் ஆட்டை தொடுறாரு. சரீரத்துல பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு அவயத்தையும் கர்த்தருடைய கரம் தொடுகிறது. அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் இன்னைக்கு தொடுறாரு. ஆணி பாய்ந்த கரம் வயிற்று பகுதியை தொடுகிறது, சரீரத்தை தொடுகிறது, தொடுகிறது. மாத்த கரங்களை தட்டி தொட்டதுக்காய் நன்றி, தொட்டதுக்காய் நன்றி, தொட்டதுக்காய் நன்றி, வல்லமை தொட்டதுக்காய் நன்றி, அடைப்புகள் மாறினதுக்காய் நன்றி, என் தடைகளை தகர்த்து போட்டதுக்காய் நன்றி, என் குறைவுகளை நிறைவாக்குனதுக்காய் நன்றி, நன்றி. நன்றி 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 நன்றி. தேவ பிரசன்னம் அப்படியாய், தேவ மகிமை இந்த இடம் முழுவதுமாய், இந்த இடம் முழுவதுமாய் ஒரு இடம் கூட கேப் இல்லாம தேவ தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. நீங்க எத்தனை பேர் பார்த்து உணர்றீங்கன்னு தெரியல, ஆனா நான் உணர்கிறேன். ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒரு தேவ தூதன் நின்று கொண்டு இருக்கிறா. நீ அடுத்து என்ன ஜெபிக்க போகிற, நீ எப்படி என்ன மகிமைப்படுத்த போகிற, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கொண்டு இருக்கிற. அதனால ஆவிக்குரிய கண்களை பார்க்கிறேன். ஒவ்வொரு கூடாரத்தில் மீதும் தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது என்று யோபு சொன்னார். நான் உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், ஒவ்வொரு தேவ தூதனும் உன் வீட்டு வாசல்ல நிற்கிறா, பட்டையை ஏந்தி நிற்கிறா. இருளின் ஆதிக்கங்களை நிர்மலமாக்கும்படியாய், சத்த ஆவிகளை நிர்மலமாக்கும்படியாய், தரித்திரங்களை கொண்டு வருகிற ஆவிகளை நிர்மலமாக்கும்படியாய் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தம் உனக்காகத்தானே, யுத்தமும் குடும்பத்துக்காகத்தானே, யுத்தமும் சந்தோஷத்துக்குத்தானே, யுத்தமும் சமாதானத்துக்கு தானே, யுத்தமும் நன்மைக்கு தானே. அவங்களை தட்டி நன்றி சொல்ல மாட்டியா? எனக்காகத்தானே யுத்தம் நடக்குது, எனக்காகத்தானே ஒரு நன்மை கிடைக்குது, எனக்காகத்தானே ஒரு ஆசீர்வாதம். நான் இழந்து போயிட்டேனே, எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேனே, அதை 100 தனியால் பெற்றுக் கொள்ள முடியாத எனக்கு வந்திருக்கிறேன். அந்த 100 தனியால் பெற்றுக் கொண்ட வேண்டிய விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக, தேங்க்யூ ஜீசஸ், தெய்வ பிரசன்னத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி, அப்பா இப்படி ஒரு மகிமையை நான் பார்த்ததே இல்லைப்பா, இப்படி ஒரு மகிமை நான் அனுபவிச்சதே இல்லைப்பா, இப்படி ஒரு பிரசன்னத்தை நான் அனுபவிச்சதே இல்லைப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குத்தானே சொன்னீங்க. என் கல்லான இருதயம் உடைக்கப்பட்டுச்சு ஆண்டவரே. ஏதோ இன்னைக்கு போலான்னு வந்தேன், இன்னைக்கு லீவ் போட்டலான்னு கூட நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. என்னை கொண்டு வந்ததுக்கு உங்க திட்டம் நிறைவேறதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறா. எல்லாம் வலது கருத்தை உயர்த்தி எல்லாம் உயர்த்தி ஆவில நிறைந்தவர்களா சொல்ல முடிக்க போகிறோம். எல்லாம் வலது கருத்தை உயர்த்தி ஆவில யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு கூட வலது கருத்தை உயர்த்தி ஆவில நிறைந்தவர்களா, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். அப்பா யாரெல்லாம் வாயை திறந்து பாடுறாங்களோ அவங்க எல்லாம் நன்மைனாலும் கிருபையினாலும் நிரப்புங்கப்பா. எனக்கு உதவிடும்
எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய பிள்ளைங்க அறிக்கை செய்து பாடுறாங்கப்பா, இந்த உலக மனுஷன் ஒண்ணும் செய்ய முடியாது, ஆனா உலகத்தை படைத்தவரால இதிலும் பெரிய காரியங்களை செய்ய முடியுமே. தோல்வி இல்லை எனக்கு, விசுவாசத்தோடு வெற்றி பவனி செல்வே. எனக்கு தோல்வியே கிடையாது, தோல்வி இல்லை நமக்கு. Yes, thank you Jesus. வெற்றி பவனி செல்வோம். மீண்டும் சொல்ல போறோம், எனக்கு உதவிடும், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். மீண்டுமா எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, தோல்வியில் தோற்று போனவன் சத்துரு, வெற்றி பவானி செல்வே. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவானி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியினால், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும், எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். இன்றைக்கு இந்த நீதிமன்ற சபையிலே, நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். சொல்லுங்க, தோல்வியே கிடையாது எனக்கு, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவானி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவானி செல்வே. கையை உயர்த்தி, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இப்பொழுது எழுந்திருக்கிறேன். நான் இருளுக்குள் இருந்தாலும் அங்கேயும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார். இப்பொழுது என் வீட்டை வெளிச்சம் நிரப்பி இருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை வெளிச்சம் நிரப்பி இருக்கிறது. என்னுடைய மனதை வெளிச்சம் நிரப்பி இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காமலே போகும். விட்டவன் மடிவான், தொடுத்தவன் அடிவான், சத்துரு தோற்று போவான். காரணம் யெகோவா நிசி உங்களுக்கு முன் செல்கிறார்.